அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, onlinepj.com என்ற நமது இணையதளத்தின் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள், இது குவைத்தில் வாழ்கின்ற நம்முடைய சகோதரர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற பிரத்யேக நிகழ்ச்சி என்பதையும், அதை நீங்களும் பார்க்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டுகிறோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே சாதனைகளும் சோதனைகளும் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தரப்பட்ட காரணம் என்னவென்று சொன்னால், ஏகத்துவ பிரச்சாரத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய நாம் பலவிதமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறோம். இந்த சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய நேரத்திலே நமக்கு ஒரு விதமான சோர்வு ஏற்படலாம். இந்த வேலை நமக்கு தேவையா என்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படலாம். அப்படியெல்லாம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த சோதனைகள் வரும்பொழுது அதை நாம் எப்படி மார்க்க அடிப்படையில் எதிர்கொள்ள வேண்டும், அந்த சோதனைகளுக்கு பிறகு அல்லாஹ் எப்படி அதை சாதனையாக மாற்றி தருவான் என்பதை மனதில் பதிய வைப்பதற்குத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக சோதனைகளை பொறுத்த வரைக்கும் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கிற நமக்கு மாத்திரம் இல்லாமல், மனிதன் என்று சொன்னாலே அவன் முஸ்லிமாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவனாக இருந்தாலும் ஏகத்துவ கொள்கையில் இருந்தாலும் வேறு 72 கூட்டத்தில் இருந்தாலும் மனிதன் என்ற முறையில் அவனுக்கு வரக்கூடிய சோதனைகள் தவிர்க்க முடியாதவை. அது நல்லவனா பார்த்துத்தான் அந்த சோதனைகள் வரும் என்பது மார்க்கத்தில் இல்லை. நல்லவன் கெட்டவன் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் மனிதன் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டேதான் இருப்பான். சோதனைனா என்ன? பொருளாதாரத்தில் சோதனை வரும். அதாவது ஒருத்தனை வறுமையில் அல்லாஹ் வச்சிருப்பான், இன்னொருத்தனை செல்வத்தில் வச்சிருப்பான். செல்வத்தில் இருந்த ஒருத்தன் அதை இழந்து மறுபடியும் ஏழையாக மாறிவிடுவான். அப்ப இது ஒரு சோதனை. இந்த சோதனை எடுத்துக்கொண்டீர்களேயானால் ஒரு ஏகத்துவவாதிக்கு மட்டுமா வருது? இது முஸ்லிமுக்கு மட்டுமா வருது? இல்ல. நம்ம உலக நடைமுறையை பார்த்து இதனுடைய யதார்த்தத்தை விளங்கிக் கொள்ளலாம். அது ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்கள், பொருளாதாரத்தின் அடித்தட்டில் இருக்கக்கூடியவர்களை எடுத்து பார்த்தீர்களேயானால் முஸ்லிம்களிலும் அது ஒரு கணிசமான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். முஸ்லிம்களிலே கொள்கை உறுதியான சரியான கொள்கையில் இருக்கிறார்களே, அந்த கொள்கைவாதிகளிலும் இந்த மாதிரியான ஒரு எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். கடவுளை இல்லை என்று சொல்கிறார்களே, அவர்களிலும் இந்த பொருளாதார சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதே மாதிரி பல தெய்வத்தை வணங்குறாங்களே, அவங்களுக்கும் அந்த மாதிரியான சோதனைகள் உள்ளாக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள். பொருளாதார இழப்பு அல்லது பொருளாதார குறைவு என்கிற ஒரு சோதனை எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஏகத்துவத்தில் இருக்கிறீர்கள் என்பதற்காக உங்களுக்கு கூடுதலா வராது. ஏன்? அது எல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு யபசுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். அல்லாஹ் நாடியவர்களுக்கு ரிஸ்க் என்ற செல்வத்தை தாராளமாக தருகிறான், நாடியவர்களுக்கு அளவோடு தருகிறான். அவன் நாடுவதுதான் அங்கு அளவுகோல். நல்லவர்களுக்கு நிறைய தருகிறான், கெட்டவர்களுக்கு குறைய தருகிறான். அப்படி அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லது கெட்டவர்களுக்கு அதிகம் தந்து நல்லவர்களுக்கு குறைவாக தருகிறான் அப்படியும் அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நான் நாடியவர் நாடுவேன், இவனுக்கு கூட நினைப்பேன் கொடுத்துருவேன், இவனுக்கு கம்மியா கொடுக்க நினைப்ப கொடுத்துருவேன். அவனுடைய தன்மை, கொள்கை, கோட்பாடு, எந்த நம்பிக்கையில் இருக்கிறான் அதை பத்தி நான் பார்க்க மாட்டேன். இந்த துன்யாவில் செல்வத்தை அல்லாஹ் தருவதும் செல்வத்தை குறைப்பதும் கொடுத்த செல்வதை எடுத்துக்கொள்வதும் நஷ்டங்களை ஏற்படுத்துவதும் இதுகளெல்லாம்
நம்ம தாவா களத்தில் நிக்கிறோமே அதுக்கு மட்டும் வர்றது இல்லை, தாவா களத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வரும். அப்படி இல்லாதவன்லாம் அப்படியே மல்டி மில்லியனரா இருக்கிறான், அங்கேயும் வரும். அப்ப மனிதன் என்கிற முறையில அல்லாஹ் இந்த பொருளாதார விஷயத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை வறுமையானால் அதுகளை எல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள கூடாது. இது நம்ம தௌஹீதுல இருந்தனால நமக்கு இழப்பாகி போச்சு, தௌஹீதுல இருந்து நஷ்டமாகி போச்சு, தௌஹீதுல இருந்தா வருமானம் குறைஞ்சு போச்சு என்கிற மாதிரியாக சைத்தான் நம்ம உள்ளத்துல போடுவான். அப்ப எதுல தெளிவாகி கொள்ளணும், இந்த மாதிரியான சோதனை இது ஏகத்துவ கொள்கைக்கும் தாவா பணியில் நிற்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. உங்களுக்கு அல்லாஹ் எழுதி வைத்த அந்த ரிஸ்க்கு நீங்கள் களத்தில் நின்றாலும் கிடைக்கும், களத்தில் நிக்காட்டாலும் கிடைக்கும். உங்களுக்குன்னு ஒரு எல்லை அல்லாஹ் போட்டு வச்சிருப்பான் ஒவ்வொரு மனிதனுக்கும். அப்ப அவனுக்கு என்று விதிக்கப்பட்ட அந்த செல்வம் அவன் எந்த கொள்கையில் உள்ளவனாக இருந்தாலும் சரி அவனுக்கு கிடைத்துவிடும். அவனுக்கு என்று விதிக்கப்பட்ட அந்த வறுமை அவன் எந்த மாதிரியான கோட்பாட்டில் இருந்தாலும் அதுவும் அவனை அடைந்து விடும். அப்ப முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய என்னன்னு கேட்டா, நம்ம ஏகத்துவ பிரச்சாரத்தில் இறங்கும் பொழுது கொஞ்சம் வசதியா நம்ம இருந்திருப்போம். உதாரணம், சில பேர் நல்ல வசதியா இருந்திருப்பாங்க. இந்த பிரச்சாரத்துக்கு வந்த பிறகு அதுல ஈடுபட்ட பிறகு அவங்களுடைய பொருளாதாரம் கொஞ்சம் சுருங்கி போயிடும். சில பேருக்கு தான், அனைவருக்கும் ஆகாது. இந்த சுருங்கி போனவுடன் அவர் நினைக்கிறாருன்னு கேட்டா, நம்ம அந்த தௌஹீதுல வந்ததுனால தான் நமக்கு அடிபட்டு போச்சு, அதனாலதான் நமக்கு இழப்பாய் போச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அவர் என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு, இதே ஏகத்துவ கொள்கையில இருக்கக்கூடிய பலர் முந்தி இருந்ததை விட மேல் நிலையில் இருக்கிறார்கள், அதை பார்க்க மாட்டேங்கிறார். எல்லாரும் பிச்சைக்காரனா போயிட்டோம், தௌஹீது கொள்கையில எல்லாரும் பிச்சைக்காரனா போயிட்டான்னு சொன்னா அப்ப இந்த கொள்கையில இருந்தால் நமக்கு வறுமை வரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இந்த கொள்கையில இருக்கிறவர்கள் சில பேர் தான் வறுமையில் இருக்கிறார்களே தவிர பல பேர் வறுமையில் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த கொள்கையை ஏற்பதற்கு முன்னாடி இருந்த நிலையை விட கொஞ்சம் மேல் நிலையில் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள். தௌஹீதுக்கு வந்த பிறகு பொருளாதாரத்தில் கொஞ்சம் தண்ணீரை பெற்றவர்களாக கூட மாறி இருப்பார்கள். அப்ப இதை வச்சு நம்ம என்ன விளங்கணும், இந்த உலகத்தில் வருகிற இந்த மாதிரி ஏதாவது வறுமை கஷ்டம் வந்துருச்சுன்னு வைங்களேன், உடனே உட்கார்ந்துடுறது. ஆஹா, நம்ம தேவையில்லாம இன்னும் கொஞ்சம் நல்லா உழைச்சிருக்கலாம், மார்க்கம் அது நம்ம போய் தொழிலை விட்டு போய் அப்படி போய் நம்ம நஷ்டமாயிட்டோம், நமக்கு இழப்பாய் போச்சு அப்படின்னு ஒரு நினைத்து விடாமல், இது நம்ம இது எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயம். நம்ம இந்த பிரச்சாரம் செய்கிறோம் என்ற ஒரு காரணத்திற்காக நம்முடைய வறுமையை விடாது. அது அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுக்கிறது, நாடியவர்களுக்கு குறைக்கிறது என்கிறது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு கோட்பாடு. அதனால்தான் இந்த செல்வ விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம திருக்குரான்லையும் ஹதீஸ்களை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பெரிய ஒரு செல்வந்தனாக நமக்கு அல்லாஹ் சித்தரித்து எடுத்து காட்டுற ஒரு ஆள் யாருன்னு கேட்டா காரூன் என்று ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு அல்லாஹ் அளப்பரிய ஒரு செல்வத்தை கொடுத்திருந்தான். அவன் அல்லாஹ்வை நம்பாதவனா இருந்தான், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவனா இருந்தான். அப்ப அவனுக்கு கொடுத்த செல்வம் எவ்வளவு என்று பாத்தீங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், மா இன்ன மஃபாத்திஹு லதனூபில் உஸ்பா. இந்த காரூன் என்பவன் அவனுடைய பொக்கிஷங்கள் இருக்குல்ல, கஜானா பொக்கிஷங்கள் என்ன, தங்க வைர வைடூரியங்கள் பாத்திர பண்டங்கள் அப்படின்னு அந்த காலத்தில் எதெல்லாம் பெருமதியான சொத்துக்களாக இருக்கிறதோ அந்த மாதிரி முத்து பவளம் வைரம் வைடூரியம் அந்த காலத்தில் அதுதான் வச்சிருந்தாங்க. இந்த மாதிரியான சொத்துக்களை பல அறைகளில் போட்டு வச்சிருப்பானா. அதுக்கு என்ன பல ரூமுகள், பல அறைகள். அந்த அறைகளை பூட்டி சாவி வச்சிருப்பான்ல, அந்த சாவிகளை ஒரு ஒட்டகத்துக்கு சுமக்க இயலாதுங்கிறான்ல. எதை, இவனுடைய செல்வத்தினுடைய அளவை எப்படி சொல்லி காட்டுன்னு கேட்டா, இந்த காரூன் என்பவனுக்கு இருந்த சாவி கொத்திருக்க அந்த சாவிகளை எத்தனை இருக்குன்னா அவ்வளவு ரூமு, அவ்வளவு சாவி. அப்ப பெரிய அளவுல சாவி மட்டும் இவ்வளவு இருக்குமே, ஆனால் அதை ஒரு ஒட்டகத்துக்கு சுமக்குவதற்கு சிரமமாக இருக்கும் என்றால் அந்த அளவை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு இருக்கும் அது. எந்த அளவுக்கு அபரிமிதமாக அவனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரி கொடுத்ததுனால அப்ப நல்லவனுக்கு தான் சோதனை வரும்னா கெட்டவனுக்கு உள்ள வந்திருக்குத, கெட்டவனா இருந்தா அவன் பிச்சைக்காரனா போயிடுவான் அப்படிங்கிறது கிடையாது. அவன் இருந்தா கடைசியில் அல்லா வாழ் அவன் மண்ணுக்குள்ளேயே அவன் மூளை கடிக்கப்பட்டுட்டாங்கிறது தனி விஷயம். ஆனா அவனுக்கு அல்ல செல்வத்தை கொடுத்தானா இல்லையா, கொடுத்தான். அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக சொல்ல போனா அதுக்கு மேலாக ஒருவருக்கு அல்லாஹ் கொடுத்தான். அவர் யாருன்னா சுலைமான் நபியை பற்றி அல்லாஹ் சொல்றான், அவருக்கு கொடுத்த மாதிரியான ஒரு பவர், ஒரு ஆற்றல் அல்லாஹ் யாருக்குமே கொடுத்தது கிடையாது.
அவ்வளவு செல்வம், இந்த காரூனுக்கு உள்ள செல்வத்தை எல்லாம் மிஞ்சுகிற அளவுக்கு உள்ள செல்வம். அவ்வளவுக்கு பெரிய செல்வத்தையும் அவருடைய அரண்மனை எல்லாம் எந்த மாதிரி இருக்கு என்று கேட்டால், அந்த அந்நிய நாட்டு ராணியை தூக்கிட்டு வரும் பொழுது அந்த அம்மா வந்து உள்ள நுழைவாங்க, பார்த்தா தரையெல்லாம் வந்து தண்ணி கூட்டி கிடக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி இருக்குன்னு அந்த ஆடையை வந்து லேசா என்ன செய்வாங்க, கொஞ்சம் தண்ணி பற்றுமேண்டு கொஞ்சம் மேல தூக்குவாங்க. ஏன்னு கேட்டா தண்ணி நினைச்சுக்கிட்டாங்க, ஆனா தண்ணி இல்லை. அப்ப என்னவா இருக்கு, தண்ணி மாதிரி பல பலண்டு அந்த தரையெல்லாம் ஷைனிங் பண்ணி தண்ணீர்ல இருக்கிற மாதிரி ஒரு அமைப்புல அந்த தரையை அவர் அமைச்சு வச்சிருந்தாருன்னு சொன்னா அது எப்படிப்பட்ட ஒரு ஒரு செழிப்பான வாழ்க்கையா இருந்திருக்கும். அப்ப அவர் சத்தியத்தில் இருந்தார் என்பதற்காக வறுமை வந்துச்சா? வரல. அப்ப சத்தியத்தில் இருந்த சுலைமான் நபி சரியான மார்க்கத்தில் இருந்தார் என்று சொன்னாலும் சைத்தான் வசப்படுத்தி கொடுத்து, சின்ன வசப்படுத்தி கொடுத்து, எங்க உள்ளதை வேணாலும் எடுத்துட்டு வந்துடும். வழங்குதா? அந்த தங்க சுரக்கத்தில் உள்ள எல்லா தங்கத்தையும் கொண்டுட்டு வந்தா ஜின்னு கொண்டாந்து கொட்டிவிடும். அப்ப இதுக்கு நிகரான செல்வம் என்ன இருக்குது? அப்ப அவ்வளவு செல்வத்தை யாருக்கு எல்லாம் கொடுத்தான்? நல்லவருக்கு கொடுத்தான். அப்ப நல்லவரா இருந்தா வறுமை விட்டு அவர் வழியே இல்லை அப்படின்னு இருக்குமே. ஆனால் சுலைமான் நபி அல்ல வறுமையில் ஆழ்த்திருப்பான்ல. பொருளாதாரத்தில் சில குறை நிறைகள் வருவது வந்து எந்த ஒரு பணியையும் முடக்குவதற்கு நம்ம இடம் தரக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்னன்னு, பொருளாதாரத்தில் சில குறை நிறைகள் வறுமையானால் இது வந்து இதுக்கும் நம்முடைய தாவாவுக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த தாவாவுக்கான பிரதிபலன் எல்லாம் மறுமையில கிடைக்கிறது. இங்க உள்ள விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஏகத்துவத்தை சொன்ன பிறகு நம்முடைய பொருளாதாரம் மேல போனாலும் சரி கீழே போனாலும் சரி ரெண்டையும் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இது அல்லாஹ் வந்து சோதிப்பதற்கு இந்த மாதிரி தான் ஒரு செட்டப் பண்ணி வைத்திருக்கிறான். ஒல நபுலு ஒன்னக்கும் பிஷையும் மினல் ஹௌஃபி, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உங்களுக்கு பயத்தை கொடுத்து சோதிப்போம், உல் ஜூஇ பசியை கொடுத்து சோதிப்போம், ஒன் அக்ஸி மினல் அம்பாலி பொருளாதாரத்தை குறைத்து சோதிப்போம், ஒல் அம்புசி உயிர்களை குறைத்து சாவு இழப்பு நோய் நொடின்னு கொடுத்து அது மாதிரியும் சோதிப்போம். அப்ப சமராத் கனிவர்க்கங்கள்ல குறைவு ஏற்படுத்தி அப்படியும் சோதிப்போம். பஷரி சாபிரீன் இதை யார் சகித்துக் கொள்கிறார்களோ அவங்களுக்கு நற்செய்தி சொல்வீராக. அப்ப இந்த மாதிரி நமக்கு வறுமை துன்பம் இழப்பு, குடும்பத்தில் வரிசையா 4 பேர் மூத்தா போயிட்டாங்க, பொருளாதாரமா அடிபட்டு போச்சு, வயல்லாம் காஞ்சி போச்சு. அப்ப என்ன செய்யணும், நாம சபுர் செய்து கொள்ள வேண்டும். என்ன சபுரே? அல்லதீன இதா அசாபத்துஹும் முஸீபா, அவங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படுமையானால் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி யார் பொறுமையை மேற்கொண்டார்களோ அவர்களுக்கு நீ நற்செய்தி சொல்வீராக. அப்ப இந்த மாதிரி நமக்கு வறுமை துன்பம் என்ன நினைச்சிடக்கூடாது, நம்ம இந்த ஏகத்துவத்தில் இருக்கிறனால தான் வந்துச்சுன்னு நினைக்காமல், இது அல்லாஹ் தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன்னாஸ், இந்த காலச்சக்கரத்தை மக்கள் மத்தியிலே மாறி 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 சுழல வைத்துக் கொண்டிருக்கிறோம். சக்கரம் சுழன்றா என்ன ஆகும்? ஒரு சக்கரம் இருக்கு, சுத்திட்டு இருந்தா மேல உள்ளது கீழே, கீழே உள்ளது மேல, நிப்பாட்டி வைக்கல அல்ல சக்கரத்தை. மேல உள்ளது மேலே ஏறி கீழே உள்ளது கீழே இருண்டி நிப்பாட்டி வைக்காம அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல கேட்டா, தில்கல் ஐயாம இந்த காலங்கள் இருக்கிறத அதை வந்து நுதாவிலுஹா பைனன்னாஸ் மக்கள் மத்தியில நம்ம சுழல விட்டு கொண்டே இருக்கிறோம். சுழல விட்டால் என்ன நடக்கும்? மேல உள்ள கீழே போவான், கீழே உள்ள மேல வருவான். அப்ப இது மாறி மாறி ரொட்டீனாக வரக்கூடிய அல்லாஹ்வுடைய ஒரு ஒரு நிர்வாக முறை, விளைக்கணும். அல்லாஹ் செய்யக்கூடிய நிர்வாக செட்டப் இது. அந்த நிர்வாக செட்டப்புக்குள்ள எல்லாம் நம்ம கட்டுப்படுத்த ஆக வேண்டி இருக்கிறது. மேல உள்ளது கீழே வரும், கீழே உள்ளது மேல வரும். அதுல எந்த ஒரு தகுதியை வைத்துக் கொண்டு பணம் காசுகளை எல்லாம் அல்லாஹ் வந்து குறைப்பதும் இல்லை எடுப்பதும் இல்லை. இந்த சோதனையை இப்படி புரிந்து கொண்டீர்களே, ஆனால் வறுமை வர்ற சோதனையை இன்னும் சொல்ல பாருங்களேன். சுலைமான் நபி அவ்வளவு கொடுத்தான்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன கொடுத்தான்? சுலைமான் நபிக்கு அவ்வளவு செல்வத்தை கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன கொடுத்தான்? ஒண்ணுமே இல்லை. அதுக்கு நிகரான வறுமை வரலாற்றை பார்க்க முடியாது. அவங்களுக்கும் வறுமை, அவங்களுடைய தோழர்களுக்கும் வறுமை, அந்த சமுதாயத்துக்கு வறுமை. 3 நாள் அடுப்பு பத்தல. இதுக்கு நிகரான வறுமை ஏதாவது இருக்குமா? வீட்டில் போய் ஹல்லிந்தக்கும் செய்வோம், ஏதாவது சாப்பிட இருக்கா? இப்படி கேட்க நிலைமை யாராவது இருப்போமா? இல்லை. ஒரு ஆடைக்கு மறு ஆடை கிடையாது. 2 பேரிச்சம்பழம் தான் ஒரு நாளைக்கு உணவு. அப்ப தண்ணியும் பேரிச்சம்பழத்தையும் குடிச்சுக்கிட்டே வாழ்க்கை. அப்ப வந்து ஒரு போர்வை சுத்திக்கிட்டே அவங்களுடைய வாழ்க்கை. ஒரே ஒரு பாய் தான். அது வீட்டுக்கு வாசல் கதவு கிடையாது, விளக்கு கிடையாது. இப்படியான ஒரு ஒரு வறுமையிலும் வறுமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்களே, அது தௌஹீத் சொன்னதுனாலயா? இல்ல. அதை கொடுத்து அல்லாஹ் அவங்களை சோதிக்கிறான், அவ்வளவுதான். சுலைமான் நபிக்கு வந்து செல்வத்தை கொடுத்து சோதிச்சான்.
அப்படிதான் சுலைமான் நபி சொல்வார். எப்படி? ஹாதா மின் ஃபضل ரப்பி, இந்த இவ்வளவு இன்பங்களையும் இவ்வளவு செல்வ செழிப்பையும் பார்த்துட்டு அவர் சொல்வாரு, ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது என்னுடைய இறைவனின் அருட்கொடை. எதுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான்? லி யபுலுவனி அஷ்குரு அம் அக்ஃபுர், நான் நன்றியோடு நடக்கிறேனா நன்றி கெட்டவனாக நடக்கிறேனா என்று சோதித்து பார்ப்பதற்காக அல்லாஹ் எனக்கு தந்தது. அப்ப நமக்கு அந்த செல்வத்தை அள்ளி தர்றான்னு சொன்னா அது ஒரு டெஸ்ட். இந்த செல்வத்தை அவன் எப்படி எடுத்துக்கொள்கிறான், வறுமை அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னால் அது ஒரு டெஸ்ட். எல்லாருக்கும் ஒரே பரீட்சை பேப்பர் எல்லாம் கொடுக்க மாட்டான். சில பேருக்கு செல்வம்ங்கிற பரீட்சை பேப்பர் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவான். இந்த செல்வத்தினால் ஏற்படக்கூடிய மமதை, ஆணவோ, மண்டக்கணம், திமுரு இதுகளெல்லாம் அவனுக்கு வருகிறதா, அடக்கமா இருக்கிறானா நல்லா பார்ப்பான். வறுமை வந்தவன கடவுள் மறுப்பு, என்னடா அல்லாஹ் என்னை சோறு தரல அப்படின்னு சொல்றானா, அல்லது அதை விளங்கி புரிந்து சரியான முறையில் படைச்ச இறைவனுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது, அந்த உரிமை இருக்கிறது, அந்த அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை சகித்துக் கொள்கிறானா அப்படின்னு சொல்லி ரெண்டையுமே ஒரு சோதனையாக இருக்கிற காரணத்தினால்தான் சுலைமான் நபிக்கு அவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்த இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதுல கோடியில் ஒரு பங்கு கூட கொடுக்கவில்லை, பல நூறு கோடியில் ஒரு பங்கு கூட கொடுக்கவில்லை என்கிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன விளங்கனே, நம்ம அந்த ஏகத்துவ கொள்கையில் நம்ம பயணப்பட்டு போயிருக்கும் பொழுது இந்த மாதிரி எல்லாருக்கும் வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் ஏதோ நமக்கு தௌஹீதுனால வந்த சோதனை எடுத்துக்கொள்ள கூடாது. இது எல்லாருக்கும் சகட்டு மேனிக்கு வரக்கூடிய சோதனைகள். இந்த சோதனை இப்படி ஒன்று வரும். அதே மாதிரி ஒரு ஏகத்துவத்தில் இருக்கிறார், அவர் பலவித நோய்களுக்கு உள்ளவர். உள்ள என்ன செய்யறது, பாருங்க நான் தௌஹீதுக்கு வந்தேன், நேற்றுரையும் நல்லா இருந்தேன், அவருக்குரிய வயசு வந்தவுடனே நேரம் வந்தவுடனே நோய் வந்திருக்குது யதார்த்தமா. இவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டா, தௌஹீதுக்கு வந்ததுனால பாருங்க எனக்கு வயிற்று வலி வந்துருச்சு, எனக்கு கேன்சர் வந்துருச்சு, எனக்கு பிரஷர் வந்துருச்சு, எனக்கு அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இப்படி எல்லாம் ஒருத்தர் என்ன செய்யறாரு அப்படி நினைக்கிறாருன்னு வைங்க. இது இது பொருளாதாரத்தை மாதிரி உள்ள விஷயம் தான். இதுவும் நோய் என்பது நல்லவன் கெட்டவன் பார்த்தா வருது. நீங்க 5 வேளை தொழுது எல்லா திக்ரு தானம் தர்மம் ஒண்ணு விடாம செஞ்சா நோயை வராதுன்னு இருக்கா? அப்படி மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கா? 100% நீங்க இருந்தால் கூட இந்த உலகத்தில் வரக்கூடிய நோய் நொடிகள் யாருக்கு அல்லாஹ் வரணும்னு வச்சிருக்கிறான வரும், யாருக்கு வரலன்னு வச்சிருக்கான வராது. அது எதை வைத்து வராது? அவருடைய நல்லறங்கள் அவருடைய தீய அறங்களை வைத்து வராது. ஆரோக்கியத்தை வைத்து அல்லாஹ் சோதிப்பதாக இருந்தால் அதை கொடுத்து சோதிப்பான். வறுமையை நோயை கொடுத்து சோதிப்பதாக இருந்தால் அதை கொடுத்து சோதிப்பான். அப்ப நம்ம கண் முன்னாடி நம்ம பார்க்கிறோம், மகா மகா கெட்டவர்களுக்கும் நோய் வரத்தான் செய்கிறது, பெரிய பெரிய நோய்கள்லாம் வருகிறது. ரொம்ப ரொம்ப நல்லவன் என்று மக்களால் கருதக்கூடியவர்களுக்கும் வருகிறது. நல்லவன் கெட்டவன் கணிக்க முடியாத ஒரு நடுநிலையா இருக்கிறவன்ல கூட பாதி பேருக்கு இப்படி வருது, பாதி பேருக்கு அப்படி வருகிறது. அப்ப இதுல என்ன வழங்குறோம், நம்ம இந்த மார்க்கத்தில் இருக்கும் பொழுது சில பல அதாவது இந்த நோய் நொடிகள் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, இந்த மாதிரி ஆரோக்கியம் நல்லா இருந்தேன், தௌஹீத் ஜமாத்துன்னு வந்தாங்க, ஈடுபட்டு முழுசா இறங்கி எனக்கு அதாகி போச்சு இதாகி போச்சு இப்படின்னு சொல்லி சைத்தான் என்ன செய்வான், நம்மளை அதுல இருந்து அப்புறப்படுத்துறதுக்கு பார்ப்பான். இதை வைத்து நம்மளை வெளியேற்ற பார்ப்பான். ஆனால் சைத்தான் எப்படிதான் வெளியேற்ற பார்த்தாலும் அது வெளியேறாத ஒரு விடைகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கு கற்று தந்திருக்கிறான். நம்ம எப்படி அதுக்கு ஆன்சர் பண்ண சைத்தானுக்கு, அடே எனக்கு மட்டுமாடா வந்திருக்குது, உன்னுடைய சைத்தானுக்கு அடிமையா இருக்கிற அவனு தானடா வந்திருக்குது, அல்லாஹ்வுக்கு அடிமையா இருக்கிற எனக்கு நோய் வந்த மாதிரி சைத்தானுடைய அடிமையில் நோய் வராம இருக்குதா? எங்களுக்கு மேல பெரிய நோய் அவனுக்கெல்லாம் வரலையா? யாருக்கு வரல நோய்? அப்ப நோய் நொடி இது மாதிரியான வரும்போது இப்ப உதாரணமா எடுத்துக்கணுங்களேன், எனக்கு கேன்சர் மாதிரி வந்துச்சா உடனே பார்த்தீர்களோ அல்லாஹ்வுடைய வேலையை பாருங்கள், இவனுக்கு அல்லாஹ் கேன்சரை கொடுத்து விட்டான்டாங்க. அப்ப இவங்க என்ன வழங்கியிருக்காங்க மார்க்கத்தை, ஒருத்தனுக்கு ஒரு கேன்சர் வந்தா அது அவன் கெட்டவங்கிறதுக்கு ஒரு ஆதாரமா? அது நல்லவன் கெட்டவங்கிறத கொள்கை கோட்பாடை கொண்டு தீர்மானிக்கணுமே தவிர வரக்கூடிய நோய் நொடிகளை வச்சா தீர்மானிக்கிறது. ஹார்ட் அட்டாக் வந்துருச்சாம்ல பாத்தீங்களா, அல்லாஹ் சும்மா விடுவானா? அப்ப ஹார்ட் அட்டாக் வந்தவன்லாம் கெட்டவனா? அப்ப ஹார்ட் அட்டாக்க வராம ஒரு ஜவான் மாதிரி இருந்து மூத்தா போயிட்டானே அவன்லாம் பச்சை அவுளியாவா? இறைநேசர் அவன்லாம் இல்ல. அப்ப நம்ம என்ன வழங்கின, இந்த மாதிரியான சோதனைகள் வரும் பொழுது அது அனைவருக்கும் வரக்கூடிய சோதனைகள். நமக்கு மட்டும் வர சோதனை தனியா ஒன்று இருக்குது சிலது, அதுக்கு அது பின்னாடி சொல்லுவோம். பொதுவா நீங்க இந்த சோதனைகளை எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு கேட்டா, ஜென்ரலா வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் கூட நம்முடைய நம்பிக்கையை பாழாக்குற விதமாக ஆளாக்கிடக்கூடாது, நம்ம தொய்வடைவதற்கு அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. சைத்தான் அப்படிலாம் என்ன செய்வான், நமக்கு போடுவான்.
அதை வந்து நம்ம தூக்கி எறிந்து விட்டு இது எனக்கு மட்டும் வரவில்லை. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த கடைசி மரணிப்பதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, துவாக்கு நீங்க ரொம்ப வந்து காய்ச்சலால் அவதிப்படுறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஆமா இன்னி யூவாக்கு கமா யூவாக்கு ரஜுலானி மின்கும், உங்களில் 2 பேர் படுற கஷ்டத்தை நான் ஒரு ஆள் பட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு வந்திருக்கிற காய்ச்சல் வந்து 2 பேருக்கு வந்தால் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு எனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்ப இதுல என்ன விளங்குது, அப்ப நல்லவரா இருந்தா காய்ச்சல் வராதுங்கிற கிடையாது தானே. நீங்க எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் அது காய்ச்சல் வரும். ஏன்னு கேட்கும் போது கூட என்ன செய்யறாங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் 2 மடங்கு கூலி தர்றான் அல்லாஹ், அதுக்காக வேண்டி இதையும் 2 மடங்கு ஆக்கி இருக்கிறானான்னு கேட்கும்போது ஆமாங்கிறாங்க. அப்ப வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே வந்து பலவித நோய்களை அல்லாஹ் கொடுத்தான். ரொம்ப சிரமப்படக்கூடிய, ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். ரொம்ப அந்த அந்த கடைசி காலத்தை படிச்சா கண்ணீர் வரும். அவங்களுடைய மரணத்திற்கு முந்தைய 5 நாள் அவங்க பட்ட அவஸ்தைகளை பார்த்தோம்னு சொன்னா அவ்வளவுக்கு ஒரு சிரமப்பட்டிருக்கிறார்கள். புட்டுன்னு போய் டக்குன்னு முடிஞ்சிடல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கோ உங்களை சேர்ந்தவர்களுக்கோ நீங்கள் ஏற்றுக்கிற ஜமாத்துடைய நிர்வாகிகளுக்கோ இது மாதிரியான ஏதாவது ஒன்று வந்து செஞ்சோன்னு ஆஹா போச்சே அப்படின்னு நினைக்க கூடாது. இது என்ன இதுல நோய் தானே வந்து யாருக்கு வரல, வரதான் செய்யும். அதுல வந்து அல்லாஹ் என்ன செய்வான், மற்றவனுக்கு நோய் வந்துச்சுன்னு சொன்னா அவனுக்கு அது நன்மைக்குரியதா மாறாது. நம்மளுக்கு நோய் வந்துச்சுன்னு சொன்னா என்னவாயிரும், நன்மைக்குரிய சபர் பண்ணிடுவோம். யாரெல்லாம் நீ செஞ்சா கரெக்டா தான் இருக்கும், என்னை சோதிச்சு பாக்குற, உனக்கு அந்த பவர் இருக்குது, எனக்கு 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 ஆபியத்தை கொடு, சுகத்தை கொடு, நம்ம அல்லாட்ட கேட்கிறோம். கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ், கொடுக்கலையா யாரெல்லாம் நான் அதை பொருந்தி கொள்றேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அப்படி வரும்பொழுது நமக்கு வருகிற நோய் என்னவாயிருதுன்னு கேட்டா, மறுமையில் நம்ம அமல் செய்யறதுக்கு உரிய கூலி இருக்கு பாருங்க, அந்த மாதிரியான கூலியை இதன் மூலம் அல்லாஹ் தந்து விடுகிறான். இதுதான் வித்தியாசமே தவிர வராதுன்னு சொல்ல இயலாது. நமக்கு செல்வ வறுமை வந்தாலும் இதை அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், நோய் வந்தாலும் இப்பதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து குழந்தை பாக்கியம், ஒரு மனிதனுக்கு ரொம்ப தேவையானது என்னது, குழந்தை பாக்கியம். இது குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் வந்து பரவலா எல்லாருக்குமே அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான். மிக அதிகமான பேர்களுக்கு வந்து அந்த குழந்தை பாக்கியத்தில் பஞ்சாயத்து இருக்காது. ஆனாலும் ஒரு சின்ன ஒரு சதவிகிதத்தில் வந்து அவங்களுக்கு குழந்தை இருக்காது. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும், 1 வருஷம் ஆகும், வந்து சைத்தான் போடுவான். நீ இப்படி இருக்கே பேசாம தர்கா நாவூர் தர்கா போய் பாருவேன், குழந்தை வந்துடும் சைத்தான் போட்டு விடுவான். ஏன், அப்ப அந்த குழந்தை இல்லைங்கிறது நம்ம பொறுமை இழந்துடுறோமா, எத்தனை வருஷம் ஆச்சு, நம்மளை என்ன பண்ணி பார்த்தோம், எல்லா டாக்டரையும் பார்த்து விட்டோமே அப்படின்னு வரக்கூடிய நேரத்தில் நமக்கு சைத்தான் அப்படி என்ன செய்வான், வேற நம்மளை திசை திருப்புவான். இந்த சோதனைகள் மூலமாக நம்மளை வந்து கொள்கையிலிருந்து தடம் புரள்வதற்காக வேண்டிய செய்வான். இந்த மாதிரி ஒரு சோதனை வந்தாலும் நம்ம என்ன நினைக்கணும், இந்த குழந்தை இருக்கிறது வந்து அப்ப தௌஹீதுக்காரனுக்கு பூரா குழந்தை இல்லாம இருந்து தௌஹீதுல இல்லாத எல்லாரும் குழந்தை விட்டு இருந்துட்டு இருக்கிறானா, பெரிய ஆதாரம்னா தேட வேணாம். பிராக்டிகலா நடைமுறையில் உள்ளதை பாருங்க. நடைமுறையில் உள்ளதுன்னு சொன்னா ஒரு சின்ன சதவீதம் தான் குழந்தை இல்லாம இருப்பாங்க. அதுல எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அங்கேயும் இருப்பாங்க இங்கேயும் இருப்பாங்க. கடவுள் இல்லைங்கிறான் பாருங்க, அவனுக்கு குழந்தை இருக்காது, இருக்கவும் செய்யும் சில பேருக்கு, பல பேருக்கு. அதுல ஒரு 1000 பேர் இருந்தான்னா அதுல ஒரு 5 பேர் குழந்தை இருக்காது, 995 பேர் குழந்தை இருக்கும். இதுல ஒரு 1000 பேர் இருந்தான்னு சொன்னா அதே ரேஷியோல தான் இருக்கும். இதுல 995 பேர் குழந்தை இருக்கு, ஒரு 5 பேருக்கு இல்லாம போயிடும். அப்ப 1000க்கு 5ங்கிற ஒரு கணக்குல வந்து எல்லா சாரார்லையுமே அந்த குழந்தையற்றவர்கள் இருப்பார்கள். தௌஹீதுல தான் இருப்பார்கள் கிடையாது. கபர் வணங்கிட்டு இருந்தா கூட அவனுக்கு இதே ரேஞ்சில தான் இருக்கும். அவனுக்கு 1000 பேர் குழந்தை இல்லைன்னு சொன்னா 1000 பேர் இருந்தானா ஒரு 5 பேருக்கு அவனுக்கு குழந்தை இருக்காது, அந்த அந்த கொள்கையில் உள்ளவனுக்கு. அப்ப இதுல நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும், நமக்கு குழந்தை இல்லை இந்த மாதிரியான சோதனைகள், அதாவது இது நமக்குரிய சோதனையாக இல்லாமல் அனைவருக்குமான சோதனையாக அல்லாஹ் எதை தந்திருக்கிறானோ அந்த சோதனைகளை தக்க முறையில் புரிந்து கொண்டோமையானால் நம்ம வந்து அந்த சோதனையின் போது தடுமாற மாட்டோம், சோதனையின் போது குழம்ப மாட்டோம், சோதனையின் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பின்வாங்கிட மாட்டோம். நமக்கு இப்படி வந்துருச்சே, யாரெல்லாம் உனக்காகத்தான் நான் பாடுபட்டேன், எனக்கு இந்த நோய் வரலாமா, இது கேட்க முடியுமா அல்லாட்ட படைச்சவன்ட்ட? அவன் நம்ம அவனை தியாகம் பண்ணா நம்ம செஞ்சா அவனுக்கு கட்டாயம் அவனுக்கு. அப்ப நம்ம அந்த மாதிரி எல்லாம் சில பேர் என்ன செய்யறாங்க, நான் இவ்வளவு பட்டாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அல்ல எனக்கு போய் இதை தந்துட்டானுங்க அப்படி எல்லாம் வந்து நினைக்கிற அளவுக்கு பாக்குறோம். அப்படிலாம் நினைக்க கூடாது. அல்லாஹ் நாடினால் நேரம் வந்தால் தரும்போது தருவான். தரலன்னு சொன்னா நீ எங்கிட்ட இருந்தாலும் தரமாட்டான். அவனுக்கு உனக்கு இல்லைன்னு முடிவு எடுத்திருந்தா நீ கபரை வணங்கினாலும் உனக்கு இல்லை, கடவுள் இல்லைன்னாலும் உனக்கு கிடையாது, கடவுள் 1000 பேர் சொன்னாலும் கிடையாது, ஏகத்துவத்துல முழுசா மூழ்கி போனாலும் கிடையாது. தரணும்னு வச்சிருந்தானே தந்துருவான்.
அது யாரா இருந்தாலும் தந்துடுவான். அவன் என்ன ஏன்னு கேட்டா இதுகளெல்லாம் வந்து நல்லவன் கெட்டவன்கிற முறையில் தரக்கூடிய பாக்கியம் கிடையாது. உலகத்தில் உள்ள இன்ப துன்பங்கள் எல்லாம் நல்லவனுக்கெல்லாம் இன்பம், கெட்டவனுக்கெல்லாம் துன்பம் என்கிற மாதிரி அல்லாஹ் என்ன செய்யல தருவது அவனுடைய ஸ்டைல் அது கிடையாது. அது மாதிரி அவன் தரவும் மாட்டான். இதை நம்ம தக்க முறையில் வழங்கி கொண்டோமையானால் இந்த மாதிரியான சோதனை எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம சோதனை என்று சொல்வது ஏகத்துவத்துக்கு மட்டும் வருத அதைத்தான் எடுக்கணுமே தவிர இது அனைவருக்கும் உள்ள சோதனைகள் இருக்கு பாருங்க. அனைவருக்கும் வந்து நல்லவன் கெட்டவங்கிற வேறுபாடு இல்லாமல் வந்து சோதனைகளும் சாதனைகளும் கலந்து வருமே, அவற்றையெல்லாம் ஒரு பொருட்டாக ஒரு மேட்டராக எடுத்துக்கொள்ளவே கூடாது. ஒருத்தனுக்கு நல்ல மனைவி இருக்கிறான், ஒரு சந்தோஷம். ஒருத்தனை பார்த்தோம்னா அவ்வளவு சந்தோஷமா கணவன் பொண்டாட்டி புருஷன் அப்படி சந்தோஷமா இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு நாளைக்கு 10 சண்டை போட்டு இருப்பாங்க. ஊரே காரித்து போற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் இல்லாம இருக்கும். இது வந்து இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை சரியாக அமையாமல் இருப்பது ஒரு சோதனை தான். வாழ்க்கை துணை சரியா இருந்தா தான், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த முழு நிம்மதி கிடைக்கும். இல்லைன்னு சொன்னா அது வந்து நிம்மதியை குலைஞ்சிடும். வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நிம்மதி நரகமா போயிடும். இப்படியான நரகமா போறவர்கள் சில பேர் இருக்காங்களா இல்லையா? இப்படி வாழ்க்கையை நரகமாகி போனக்கூடியவர்கள் இந்த ஜமாத்தில் இருப்பார்கள். இந்த ஜமாத்தில் வந்தவுடனே இவருக்கு நரகம் இல்லை அப்படின்னு ஆயிராது, வழங்குதா? வேற ஜமாத்திலும் இருப்பார்கள். இந்த ஜமாத்தில் இருக்கிற அதிகமான பேர் நரகமாகாமல் இருப்பார்கள். 4 பேருக்கு அப்படி மனைவி சரியா அமையாம இருந்தால் 4000 பேர் நல்லபடியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் தௌஹீதிலேயே. அதே மாதிரி அவன்ல எடுத்துக்கொண்டால் அங்கே 4000 பேர் நல்லா வாழ்ந்தா கூட மாற்று கொள்கையில உள்ளவங்களே 4 பேர் இப்படி தான் இருப்பான். அப்ப இந்த உலகத்தில் வருகிற துன்பங்களை எல்லாம், அதாவது இந்த மாதிரியான மனைவி சரியா அமையல, இல்லற வாழ்க்கை சரியாக சீராக அமையல அப்படிங்கிற ஒரு குறைபாடு எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அது ஒரு குறை. அல்லாட்ட துஆ செய்யணும், அதுக்கு சபுரு செய்யணும், அதுக்கு மாற்று வழிகள்லாம் இருக்கு, அதை பத்தி திங்க் பண்ணணும், அது செய்யலாமே தவிர அதை விட்டு என்ன செய்யக்கூடாது. பாருங்க, நான் அல்லாவுக்காக எவ்வளவு பாடுபட்டேன், ஒரு உறவை பிரச்சாரம் பண்ணேன், அது பண்ணேன் இது பண்ணேன் எல்லாம் பண்ணி பாருங்க, எனக்கு ஒரு பிள்ளைய எனக்கு சரியான பொண்டாட்டி எல்லாம் தரல அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அது அப்படி செஞ்சவருக்கு நான் நிறைய பேர் கொடுத்துருக்கான்ல, உனக்கு தான் தரலையே தவிர அம்புட்டு பேரையும் எப்படி தெருவில் விட்டுருக்கானா? அது மாதிரி கெட்டவனும் கொடுத்தானா இருக்கிறான். நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னு இதை வந்து அல்லாஹ் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் எப்படி புரிந்து கொள்வதா இருந்தா, இப்ப நம்ம கையில ஒரு 5 ரூபா நாணயத்தை ஒரு கை நிறைய அள்ளி தூக்கி எறிகிறோம் மக்கள் மத்தியில். 5 ரூபா நாணயம் மதிப்பு இல்லாமல் போச்சா? 2000 ரூபா நோட்டுன்னு வச்சுக்கிறோங்க. 2000 ரூபா நோட்டு ஒரு கட்டு எடுத்து அப்படி விசிறி அடிக்கிறோம். பிரிச்சு அடிக்கும் போது இவனுக்கு இத்தனை கிடைக்கணும், இவனுக்கு இத்தனை கிடைக்கணும்னு நினைச்சா நம்ம போடுவோம் இல்ல. எவனுக்கு திறமை இருக்க ஒருத்தனுக்கு 5 கிடைக்கும், ஒருத்தனுக்கு 2 கிடைக்கும், முட்டி மோதி ஒருத்தன் ஒண்ணுமே கிடைக்காது, வழங்குதா? இது வந்து எனக்கு நிறைய தந்து விட்டாருன்னு சொல்லுவீங்களா? ஒருத்தன் 5 நோட்டை எடுத்துக்கிட்டு என் மேல அவருக்கு ரொம்ப பிரியும், எனக்கு நிறைய தண்டா சொல்லுவீங்களா? நான் உங்களை கணக்கு பண்ணியா நான் தந்தேன், நான் தூக்கி போடுறேன், எவனே எவ்வளவு எடுத்துட்டு போடா, இது ஒரு மதிப்பே பொருட்டே கிடையாது. இப்படியாக எல்லா பாக்கியங்களை தர்றான். இந்த உலகத்து பாக்கியங்களை பொறுத்த வரைக்கும் யாவது ஒரு பொருட்டாவா எல்லா இடத்துக்கும் அள்ளி வீசுறான். வீசும் போது கெட்டவனும் ஜாஸ்தியா எடுத்துருவான், நல்லவனும் ஜாஸ்தியா எடுப்பான், நல்லவனும் கம்மியா எடுப்பான், கெட்டவனும் கம்மியா எடுப்பான். அது அவனுக்கு உள்ளதை எடுக்கிறதை பொறுத்து வந்தால் இது நல்லவன் கெட்டவன் பார்த்து தந்துன்னு யாராவது சொல்லுவாங்களா? எப்ப சொல்லுவாங்க? கூப்பிட்டு ஒரு ஆளுக்கு 50,000 ரூபாய், ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் கொடுத்தா 50,000 ரூபாய் கொடுத்தவரை வந்து தேர்ந்தெடுத்து கொண்டாரு, 2000 ரூபாய் கொடுத்தவரை சரியா தேர்ந்தெடுக்கல அப்படின்னு எடுக்கலாம். எப்ப? கூப்பிட்டு அப்படி கொடுத்தா சரி. வீசி அடிக்கும் போது எடுத்தா அப்ப என்ன அர்த்தம்? இது ஒரு பொருளே கிடையாது, இது ஒரு மேட்ரா, இதெல்லாம் இந்த ஒரு அற்பமான பொருளுக்கு அவ்வளவு மதிப்பா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறான்ல, அற்பத்திலும் அற்பமாக தூக்கி வீசுகிறான் இந்த பாக்கியங்களை எல்லாம். அதுல கூட உள்ளவனு கூட குறை உள்ளவனு கூட நல்லா எழுதி வச்சிருப்பான், அது அன்படி கிடைச்சிருமே தவிர அவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றோ இவர்கள் எல்லாம் வெறுக்கப்பட்டவர்கள் என்றோ கிடையாது. இந்த மாதிரியான வீடு வாசல் இல்லை ஒருத்தனுக்கு. எல்லாரும் வீடு இருக்காங்க, எனக்கு மட்டும் வீடு இல்லை, தௌஹீதுல இருக்கிறேன். அப்ப தௌஹீதுல இருந்தா வீடு தருவேன் எங்க அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? இன்னும் சொல்ல போனாங்க, இந்த வணக்க வழிபாடுகள் செய்யறோமே அதுல கூட நம்ம இந்த வணக்க வழிபாடு செஞ்சால் பணக்காரன் ஆகலான்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணலாமா? அப்படி சொல்றதுக்கு அனுமதியே கிடையாது. ஏன்? இந்த வணக்க வழிபாடுகள் செய்வதற்குரிய கூலி மறுமையில தானே தவிர நாங்கள் வணக்க வழிபாடு செய்யற காரணத்தினால் எங்களை பணக்காரனாக்குன்னு சொல்லி இப்படி ஆக்கிட்டான்னு வைங்க, அம்புட்டு பேரும் வணங்கிட்டு தான் கிடப்பான், வழங்குதா? வணங்கி ஒரு 10 நாள் தொழுவணும் கோடீஸ்வரனா போயிடுவான்னு வச்சா என்ன செய்வான்? எவனா தொழாம இருப்பானா? பண்ணான். அப்ப தகஜ தொழுற எல்லாரும் வந்து மல்டி மில்லியனர் ஆயிடுவான்னா ஒருத்தனா விடுவானா? அப்படியெல்லாம் அமைக்கவே கிடையாது. அதனால இந்த உலகத்தில் உள்ள இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் இதுகள் எல்லாம் வந்து எதை தீர்மானிக்காது?
இந்த உலகத்தில் அல்லாஹ் தருகிற பாக்கியங்களுடைய அளவை தீர்மானிக்காது. அது வீசி அடிக்கப்பட்ட விஷயங்கள். யாருக்கு வேணாலும் எவ்வளவு வேணாலும் கிடைக்கும், நல்லவனும் கிடைக்கும் கெட்டவனும் கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அல்லாஹ் சில சோதனைகளை வைத்திருக்கிறான். அது மாதிரி மௌத்து ஹயாத்து. மூத்த ஹயாத்துனா என்ன நம்ம பார்க்கிறோம். ஒருத்தர் 95 வயசு வரைக்கும் உசுரோட இருக்கிறாரு. இன்னொருத்தர் நல்லாலே நல்ல மார்க்கத்துக்கு 25 போயிடுவார். பையன் தௌஹீதுல அப்படி இருந்தாங்க, ஆக்சிடென்ட்ல போயிட்டாங்க, 25 வயசு தாங்க, அவ்வளவு அழகான பிள்ளைங்க அவன், இப்படிலாம் நம்ம என்ன செய்யறோம், பேசுறோம். அப்ப 25 வயசுல ஒருத்தன் விபத்தில் இறந்து விட்டான் என்று சொன்னால், அல்லது ஒரு அட்டாக்ல இறந்து விட்டான் என்று சொன்னால், அல்லது சும்மா காரணம் தெரியாம இறந்து விட்டான் என்று சொன்னால், 25 35 40 திறந்துட்டா இதெல்லாம் போகக்கூடிய வயசா? தௌஹீதுல இப்ப என்ன பாச்சு கேக்குறது, தௌஹீதுல என்னாச்சு போயிட்ட மத்தியில அப்படிம்பாங்க. நம்ம ஆட்சி பார்க்கறதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும்? அப்ப மற்றவன்லாம் 21 போவே இல்லையா? கடவுள் இல்லைங்கிறவன் 25 ஒருத்தன் சாகவே இல்லையா? பல கடவுளை வணங்குறவன் 40 செத்தது இல்லையா? அப்ப மௌத்து ஹயாத்துங்கிறது அது ஒரு லிமிட். ஹலக்கல் மௌத்த உள்ள ஹயாத், மௌத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான், வாழ்வையும் மரணத்தையும். எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சன் அமலா, உங்களில் அழகிய அமல் செய்பவர்கள் யார் என்று அவன் சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி அந்த வாழ்வை மரணம் தந்திருக்கானே தவிர, இந்த ஹயாத்து அதிகமாக இருந்தவன்லாம் ரொம்ப நல்லவன், அற்ப ஆயுசுல போனவன்லாம் கெட்டவனா, அந்த ஒரு கான்செப்ட் கிடையாது. இன்னைக்கே நம்ம பார்க்கிறோம். நம்ம 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 காலத்தில், நம்ம அறிந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈவர பெரியார்னு ஒருத்தர் இருந்தாரு, கடவுளை இல்லைன்னு இருந்தாரு. அவரு 90 வயசு 95 வயசு வரைக்கும் நினைஞ்சாரு. எத்தனை வயசு தெரியல, 90க்கு மேல நினைக்கிறேன். 90க்கு மேல இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆனா கடவுள் இல்லைன்றார். அப்ப கடவுள் இல்லைன்னு 90 வயசு வாழ்ந்ததுனால அதான் சரியான குழு சொல்ல முடியுமா? கண்டதெல்லாம் கடவுள் சொல்ற ராஜாஜியும் அதே மாதிரி தான் வாழ்ந்தாரு. இவர் வாழ்ந்த மாதிரி தான் ராஜகோபாலாச்சாரி இருந்தார்ல, ராஜாஜி, அவரும் நல்ல அதிகமான காலம் தான் வாழ்ந்தாரு. அப்ப இது இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன தீர்மானிக்கிறது? வாழ்க்கை வாழ்நாள் அதிகமாவதெல்லாம் நல்லதுக்கு உரிய அடையாளமா? இல்ல. வாழ்நாள் நல்லவன் கெட்டவங்கிற கணக்கு இல்லாம சின்ன வயசுலையும் என்ன செய்வார்கள், அவங்க போயிருவாங்க, பிறந்த குழந்தையிலே போயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே இல்லையா, எந்த ஒரு பெண்ணு ஒரு குழந்தை 3 குழந்தையை பறிகொடுத்து சபுர் செய்து கொண்டாலேயானால் அந்த குழந்தைகள் அவளை சொர்க்கத்துல நரகத்துக்கு போவதற்கு தடையாக நிற்கும், யாரெல்லாம் என் அம்மாவை நரகத்துக்கு விட்டுறாதுன்னு அது ரெக்கமெண்ட் பண்ணும் அப்படின்னு சபுர் செஞ்சான். 3 குழந்தையை பறிகொடுத்து சபுர் செஞ்சால் இப்படி நடக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ ஒரு அம்மா திருப்பி கேட்கறாங்க, இப்ப 2 குழந்தை பறி கொடுத்துட்டு பொறுமையா இருந்தால் அப்படின்னு கேட்கறாங்க. 2 குழந்தைக்கு தான், ஒரு குழந்தையை பறி கொடுத்துட்டு பொறுமையா இருந்தாலும் அதுக்கு தான்ட்டாங்க. அப்ப ஒரு குழந்தையை பறி கொடுத்து விட்டு அவங்க அல்லாஹ்வுக்காக ஒரு சபுர் செஞ்சுட்டாங்கன்னு வைங்க, அது மறுமைக்குரிய கூலியாகத்தான் மாறுமே தவிர குழந்தை போவாதுன்னு இருக்குதா? இது ஏகத்தில் உள்ள பொம்பளையை பத்தி தானே சொல்லப்படுது. அப்ப உண்மையான முஸ்லீமா இருக்கக்கூடிய பொம்பளையா இருந்தா கூட, ஒரு ஆணா தம்பதியா இருந்தா கூட, அவங்களுக்கு குழந்தை 10 வருஷம் குழந்தை இல்லாம இருந்து குழந்தை பிறக்கும்போது செத்து போயிடும். எவ்வளவு ஆசையா இருப்பாங்க. அப்ப பிறந்து வளர்ந்து 5 அது போயிடும், மறுப்புள்ள கூட இருக்காது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, என்னடா இது பிள்ளை இல்லை, கடைசியில் கொடுத்து நல்லா எடுத்துட்டு போயிட்டான். இதுக்கு நீங்க என்ன வழங்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இதுக்கு உதாரணம். அல்லாஹ்வுடைய ஹபீபு, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர், இறை தூதர், காத்தமுன் நபி, மகாம மஹமூதுல் அல்லாஹ், உயர்வான இடத்தில் மறுமையில் அல்லாஹ் அவங்களை எழுப்புறான். அவங்களுடைய தரஜா அவ்வளவு பெரிய உயர்வான இடத்துல என்ன செய்யறான், அவங்கள வச்சிருக்கிறான், அவ்வளவு மதிப்புல வச்சிருக்கிறான். அப்ப அப்படி வைத்த ஒரு இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவங்களுக்கு நமக்கு ஒரு பிள்ளை இருந்து கொஞ்சி குழாவி நம்ம அப்படின்லாம் ஆசைப்படத்தானே செய்வாங்க. ஆசைப்படும் ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு விரும்புவாங்களா இல்லையா? அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளையெல்லாம் ரொம்ப காலத்துக்கு கொடுக்கவே இல்லை. கொடுத்தாலும் ஒன்று எடுத்துட்டான். கடைசியா இப்ராஹிம் ஒரு குழந்தையை கொடுத்தான். அது மாரியா அவர்கள் மூலமாக கொடுத்தான். அந்த குழந்தையும் பால் குடிக்கிற பருவத்தில் மூத்தா போச்சு. அப்ப அவங்களுக்கு ஆண் வாரிசு இல்லை. ஒரு மனிதருக்கு எல்லா பொம்பளை பிள்ளைகளா இருக்குன்னு வைங்க, ஆண் வாரிசு இல்லைன்னா எப்படி இருக்கு? நம்மளுக்கு எப்படி ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? இன்னைக்கு ஒரு கருக்கொலை சிசுக்கொலை எல்லாம் பண்றதுக்கு என்ன காரணம்? எல்லாம் பொம்பளை பிள்ளையா இருக்கு, ஆம்பளை பிள்ளை இல்லைன்றனால பண்றான். அந்த அளவுக்கு ஒரு ஆண் தான் ஒரு மனிதனுக்கு பக்கபலமா நிற்பான். ஒரு மனிதன் என்கிற முறையில் நம்முடைய வயசு காலத்தில் உதவுறது, நம்மளை சம்பாதிச்சு காப்பாற்றுறது, நம்முடைய தொழில்துறையில் பக்கபலமா நிற்கிறது என்று சொல்லி ஒரு ஆண் குழந்தை வேணும்னு எல்லாரும் விரும்புவோமா இல்லையா? அது போக நபியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னு வைங்க, அவரையும் நல்லா ட்ரைனிங் பண்ணி அவரும் பிரச்சாரம் பண்ணுவதற்கு, நபியை வகி வராட்டா கூட
அந்த அளவுக்கு ஒரு தயார்படுத்திட்டு போனாங்கன்னு வைங்க, அந்த சமூகம் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம பார்வையில் யார் கலீஃபா, நீ கலீஃபாவா நான் கலீஃபாங்கிற அந்த பஞ்சாயத்தெல்லாம் இல்லாம அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மகன் அவரால் தயாரிக்கப்பட்டவர் அப்படின்னு ஒருவர் இருந்திருப்பாரையானால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி தயாரித்து அனுப்பியிருந்தார்களேயானால் இந்த மார்க்கம் இன்னும் தெளிவாக மக்களுக்கு போயிருக்கும் ஒரு கணக்கு நமக்கு வருதுல. அல்ல அப்படி நினைக்கலையே, கொடுத்தா எடுத்துட்டாங்களா, நம்ம அதிகாரம் அது. இதெல்லாம் நீ முடிவு பண்ண இயலாது. நான் நினைச்சா ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுக்காம இருப்பேன், கொடுத்தவனு தூக்கிறவும் செய்வேன். அப்ப எவ்வளவு ரசூலுல்லாஹ் அதுக்கு அழுதாங்க தெரியுமா? அல் கல்பு யஹுசுனு, அந்த இப்ராஹிமுடைய மரணத்தை பார்த்து விட்டு அல் கல்பு இன்னல் கல்ப யஹுசுனு, உள்ளம் கவலைப்படுகிறது. உல் ஐனு தத்மஉ, கண்கள் இரத்த கண்ணீர் வடிக்கின்றன. வ இன்னா லி ஃபிராகிக யா இப்ராஹீம் லமஹ்சூனூன், இப்ராஹிமே உன்னுடைய பிரிவுக்கு நம்ம அவ்வளவு கவலைப்படுகிறோம். உன்னுடைய பிரிவு எனக்கு தாங்க முடியல, தாரை தாரையா வடிகிறது. சஹாபாக்கள்லாம் கேட்கிறான், அல்லாஹ் உடைய நீங்களுமா அழுவுறீங்க என்று கேட்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆண் குழந்தையை கொடுத்து அல்லாஹ் எடுத்த போது அழுதாங்களே. அப்ப அவங்க விரும்பி அதை ஒப்படைச்சாங்க இல்ல, அழுகிற அளவுக்கு பாதிச்சிருக்குது. அல்லாஹ் அந்த கணக்கு கிடையாது. இந்த உலகத்தை அங்க கேளு, மக்கா மஹமூத கேளு, உனக்கு மற்றவங்க தரஜா உயர்வான இடத்துல கேளு, அதுக்கு நான் கேரண்டி தந்திருக்கிறேன். உனக்கு இங்க உள்ளது அது கிடையாது. காசையும் தரமாட்டேன், நோயையும் தருவேன், கொடுத்த பிள்ளையும் கொடுக்க மாட்டேன், கொடுத்தாலும் எடுத்துக்கிறேன் என்கிற மாதிரியான முறையில் அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்து அவ்வளவு சோதனையை கொடுத்தானே. இதுகளை எல்லாம் பார்க்கும்போது என்ன செய்யறது, இந்த உலக வாழ்க்கையில எது வந்தாலும் சரி அதை பொருட்டை எடுத்துக்கிற. இது துன்யாங்கிறது ஒரு சோதனை கூடும், இதான் அடிப்படை. இந்த மாதிரி சோதனை நான் சொல்லக்கூடிய இந்த சோதனைகள், அதாவது அனைவருக்குமான சோதனைகள், நல்லவன் கெட்டவன் என்று பார்த்து வராமல் அனைவருக்கும் வரக்கூடிய சோதனைகள் எடுத்துக்கொண்டீர்களே. ஆனால் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இது ஒரு சோதனை வைக்கிறான், பரீட்சை. இது நமக்கு மட்டும் வைக்கல, எல்லாருக்கும் வைக்கிறான். இந்த கொள்கையினால இந்த இழப்பு நமக்கு ஏற்படவில்லை. அது பாக்கியத்தை எப்படிதான் நினைக்கணும். தௌஹீதுக்கு கோடீஸ்வரனா போனோம்னா நான் தௌஹீத் வந்தால கோடீஸ்வரன் ஆயிட்டேன்ல கூடாது. வழங்குதா? நீ கோடீஸ்வரன் வந்ததுக்கும் தௌஹீது காரணம் கிடையாது. நீ சாப்பாட்டு கஷ்டப்படுறதுக்கும் தௌஹீது காரணம் கிடையாது. அந்த கணக்கில் அல்லாஹ் இந்த உலகத்தில் எதை கொடுப்பது கிடையாது. நீ தௌஹீதில் எதுக்கு இருக்கனே, அது சரி என்பதற்காக இருக்க வேண்டும். குர்ஆன்ல அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நபி அதான் சொன்னார்கள், இதான் நபிமார்கள் போதித்தார்கள். இதை சொன்னாதான் மறுமையில் வெற்றி கிடைக்கும், சொர்க்கத்துக்கு போக முடியும் என்பதற்கு தௌஹீதில் இருக்கணுமே தவிர காசு பணம் புள்ள குட்டி அது பாக்கியம் அதுகளுக்கு இருக்கவே கூடாது. அப்படி எந்த விதமான ஒரு கேரண்டியும் இருக்கவே இல்லை. அப்ப சஹாபாக்கள் அந்த முறையீடெல்லாம் செஞ்சாங்கல்ல, யாரும் சொல்லா சாப்பிட கஷ்டப்படுறமே, அப்படி செய்யறமே அப்படின்லாம் கேட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 பொம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தான். 4 பொம்பளை பிள்ளை. 4 பொம்பளை பிள்ளையில மூத்த மகள் ஜைனபு, அடுத்தது ருக்கையா, அடுத்து உம்மு குல்சும், அடுத்து ஃபாத்திமா. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கும் பொழுது கொடுத்த 4 பொம்பளை பிள்ளையில ருக்கையா மூத்தா போயிடுறாங்க. பத்ர் போர்ல அவங்க நின்று வெற்றி வாகை சூடுகிறார்கள். மகள் மூத்தா போயிட்டாங்கன்னு நியூஸ் வருகிறது. எப்படி இருக்கு அந்த வெற்றியை கொண்டாடுறதா, இந்த சோகத்துக்கு அழுகுறதா? அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை எல்லாம் கொடுத்துவிட்டு, அதனால உஸ்மான் கூட அந்த போருக்கு அவர் வரல, பத்ர் போருக்கு. இந்த எதிரிகள் கொலை செய்யும் கூட என்ன செஞ்சாங்க, நீ பத்ர்ல கலந்துக்கிட்டியான்லாம் கேட்டாங்க. நீ பத்ர்ல கலந்துக்கிற ஒரு ஆள் நீ என்னையான்னு சொல்லிட்டு தான் அவர் கொண்டாங்க உஸ்மான். அவர் அதுக்கு பதில் சொல்லுவார், ஏன்டா நான் ஏன்டா பத்ர்ல கலந்துக்கிறல, ரசூலுல்லாஹ்வுடைய மகளை என்ன சீரியஸ் கண்டிஷன்ல இருந்தாங்க, என்னை பார்த்துக்கிற சொன்னாங்க கணவர் என்ற முறையில, நான் அவரை பார்த்து கொண்டிருந்தனால் நான் வரவில்லை அப்படின்னு உஸ்மான் விளக்கம் சொல்வார்கள். எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மகளா இருந்த ருக்கையா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போதே மூத்தா போனா அது ஒரு தந்தை எப்படி பாதிக்கும். சிறு குழந்தையில மூத்தா போனா அது ஒரு விஷயத்தை வச்சுக்கிறங்க. ரசூலுல்லாஹ் உலகத்தில் நல்ல ஆரோக்கியமா திரகாத்திரமா இருக்கிறாங்க. அவங்க பெத்த பிள்ளை பொம்பளை பிள்ளை என்ன செய்யுது, அப்படியே பொசுக்குன்னு போகுதுன்னா என்ன மாதிரி ஒரு இழப்பு பாதிப்பு ஏற்படுத்தும் தந்தைக்கு. அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அப்ப நமக்கு அது மாதிரி நம்ம எப்படி எடுத்துக்கிற மாட்டேங்கிறோம். அப்ப இது மாதிரி நம்ம இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள நின்று நீங்கள் பார்த்தீர்களேயானால் உலகத்தில் எதுவும் ஒருத்தனை பாதிக்காதுங்க. இதான் மேட்டும். நம்ம என்ன விளைக்கிறோன்னு அது இது வெட்டி அதான் எது வேணாலும் வரட்டுமே, எனக்கு மட்டுமா வருது? ஒரே கேள்வி, எனக்கு மட்டுமா வருது? எல்லாருக்கும் வருது. நல்லவனுக்கு மட்டுமா வருது? கெட்டவனுக்கு வருது. அப்ப இது நல்லவன் கெட்டவன் மேட்டர் கிடையாதுப்பா. எல்லாம் சோதிச்சு பார்க்கறான். ஒரு வரிதான், இறைவன் என்னை சோதித்து பார்க்கிறான், அவ்வளவுதான் மேட்டர். அந்த சோதனை நான் ஜெயிப்பேன், சப்ரா இருப்பேன் அப்படின்னு இருக்கிறார்களே. ஆனால்
அது இந்த ஷைத்தான் நம்மளை இந்த மாதிரி காரணத்தை வைத்து நம்ம பின்வாங்க வைப்பான். இந்த மாதிரி நீ 3 நாளா இருந்திய 10 வருஷமா தௌஹீதுல இருந்திய, உனக்கு ஒரு அல்ல பிள்ளைய கொடுத்தான்னு கேட்பான். உடனே ஆமா என்னத்துக்கு தௌஹீதுல இருக்கணும், தரக போயிருவோம் அப்படியா போறது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் மாத்திக்கிற கூடாது. நம்ம இந்த ஏகத்துவத்தில் இருப்பது எதற்காக என்று சொன்னால், இதுதான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நபிகள் நாயகம் வரைக்கும் உள்ள அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் வழங்கிய மார்க்கம் கொள்கை இதுதான். இது செஞ்சாதான் மறுமையில் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். இந்த கொள்கையில் இல்லாவிட்டால் மரணத்துக்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கையில் நமக்கு நரகம் கிடைக்கும். அதான் மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை தான் டாபிக் என்று எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் ஒரு சோதனையா? இதெல்லாம் நம்மளை கலங்க செய்யுமா? செய்யாது. இப்படி நினைச்சா சாதனையை மாறி உடனே நினைச்சுவோம் அதே மாதிரி இருப்போம். எந்த ஒரு பாதிப்பு இல்லாம. நான் கேட்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருக்கு போனாங்கல்ல, அவங்க மகளை சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கும்போது விட்டுட்டு போக முடிஞ்சல உங்களுக்கு. மருமகனை வச்சுட்டு போனா கூட மகளை சீரியஸா இருக்கிறாங்க, போனா இன்னைக்கு நாளைக்கு போயிருவாங்கிற ஒரு நிலையில அவங்க தளபதிங்கிற கடமையை செய்ய போனாங்களா இல்லையா? பத்ர் போர்ல கலந்துக்கிட்டாங்கல்ல, அவங்கள பாதிக்கலையில, மனசுல பாதிக்குது. எந்த கடமை அதெல்லாம் நிறுத்திடல. சரி, இந்த கடமை மற்ற சமுதாய தலைவர்னு என் மீது எல்லாம் சுமத்தி இருக்கிறான், நான் தான் அது தலைமை தாங்கி போக வேண்டி இருக்கிறது. அது உள்ளுக்குள்ள கவலை எல்லாம் இல்லாம இல்லை இருக்கும். அப்படித்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அந்த மாதிரியாக இதுகளை நம்ம எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும், இந்த உலகத்தினுடைய இன்ப துன்பங்களை ஒரு பொருட்டாக நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. இது அனைவருக்கும் வரக்கூடிய சோதனைகள். சரியா? இது அல்லாம நமக்குன்னு பிரத்யேகமா வரும். அதாவது இந்த நான் சொன்ன சோதனைகள் எல்லாம் ஜெனரலாக உள்ள சோதனைகள். இதுகள்ல இருந்து விடுபடுவதற்கு ஒரே அடிப்படை என்னன்னு கேட்டா, இது சோதனை. இது பெரிய குர்ஆன் தலீல் ஆதாரம்லாம் தேட தேவையில்லை. நடைமுறையே போதும். நடைமுறையே போதும். எப்படி போதும்? பணக்காரனா நல்லவனுக்கு பணக்காரன், கெட்டவனுக்கு பணக்காரனா இருக்கான். ஏழையா நல்லவன்ல ஏழை, கெட்டவன்ல ஏழை. புள்ள குட்டியா இவனுக்கு புள்ள இருக்கு, அவனுக்கு புள்ள இருக்கு. இவனுக்கு புள்ள இல்ல, அவனுக்கு புள்ள இல்ல. பொண்டாட்டியா இவனுக்கு நல்ல பொண்டாட்டி, அவனுக்கு நல்ல பொண்டாட்டி. இவனுக்கு கெட்ட பொண்டாட்டி, அவனுக்கு கெட்ட பொண்டாட்டி. இவனுக்கு நோய், அவனுக்கு நோய். இவனுக்கு நோய் இல்ல, அவனுக்கு நோய் இல்ல. இப்படித்தானே உலகத்துல கண்ணு முன்னாடி பாக்குறோம். அப்படி இருக்க நம்ம இது ஒரு பஞ்சாயத்தாக்கணும், இது நம்ம ஒரு இஷ்யூ ஆக்கணும், இதுக்கு ஏன் இடிச்சு உட்காரணும்? அதுல இருந்தாலும் நம்ம வந்திருக்கோம். இதுல இல்லாம அதுல இருந்தாலும் இந்த சோதனை வந்தானே இருக்கு. எதுல இருந்தாலும் வந்துதானே இருக்கும். அப்ப நம்ம எதில் இருந்தாலும் நமக்கென்று விதிக்கப்பட்ட சோதிப்பதற்காக அல்லாஹ் வழங்கக்கூடிய சோதனைகள்ல இருந்து நாம தப்பித்துக் கொள்ளவே முடியாது என்பதை நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த சோதனை என்னன்னு கேட்டா, நம்ம கொஞ்சம் கூடுதல். எது? இந்த வறுமை, இந்த மாதிரி விஷயம் அல்ல, மனிதர்களால் வருகிற சோதனைகள், மனிதர்களால் வரக்கூடிய தாக்குதல்கள், மனிதர்களால் வரக்கூடிய தொல்லைகள் என்று எடுத்து பார்த்தீர்களேயானால் மற்றவர்களுக்கு வருவதை விட நமக்கு ஜாஸ்தியா வரும். யாருக்கு? சத்தியத்தில் இருப்பவர்களுக்கு வரும். ஏன் வருது? மற்றவர்களுடைய எந்த ஒரு கொள்கையும் மக்களால் எதிர்க்கப்படுவது கிடையாது. எதிர்க்கப்படுற மாதிரி கொள்கை எவனும் வச்சுக்கிற மாட்டாங்க. அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கொள்கையாக இருக்கும். உன் தப்ப நான் கண்டுக்கிறல, என் தப்ப நீ கண்டுக்கிறாத. நான் சில பிதத்துகளை செய்வேன், நீ அதை விமர்சிக்க கூடாது. நீ செய்கிற பிதத்தை நான் விமர்சிக்க மாட்டேன் என்று பேசிக்கொள்ளாமல், எழுதி கொள்ளாமல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள என்ன இருக்கும், ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால அவங்கெல்லாம் அப்படி இணங்கியே போயிடுவாங்க. வழங்குதா? அவங்களுக்கு பெரிய அளவிலான எதிர்ப்புலாம் வராது. நாம் எடுத்துக்கிற விஷயம் என்ன, எல்லாமே மக்களுக்கு கோபம் வரக்கூடியதா இருக்கிறது. நம்ம ஏகத்துவங்கிற இந்த கொள்கை எடுத்திருக்கிறோமே, இது எதை எடுத்துக்கொண்டாலும் சரி மனிதனுக்கு கோபம் தான் வரும். மனிதன் கெட்டவனுக்கு, நல்லவனுக்கு வராது. கெட்டவனுக்கு என்ன வரும்? இந்த உலகம்தான் கதி என்று நினைக்கக்கூடியவனுக்கு நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு கொள்கை எடுத்துக்கொண்டாலும் அவனுக்கு ஆத்திரத்தை உண்டாக்கும். எப்படி உண்டாக்கும்? இப்ப முதல்ல நம்ம ஏகத்துவ கொள்கைங்கிறோம், லேசா சொல்லிட்டு போயிடுறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை தவிர எதையும் வணங்காதுன்றதுக்கு அர்த்தம். அப்ப எத்தனை வணங்கிக்கிட்டு இருக்கான். ஆனா அல்லாஹ் வணங்குன்னு மட்டும் கூப்பிடுங்கன்னு வைங்களேன், உங்களை அடிக்க விட மாட்டான். அல்லாஹ் வணங்குன்னு கூப்பிட்டீங்கன்னா என்ன செய்ய வேண்டாம், உங்களை அடிக்க மாட்டான், உதைக்க மாட்டான். அப்படியே வணங்கிறோம், ஏற்கனவே 330 இருக்கு, இது 330 நான் வச்சுக்கிறோம். அவனுக்கு ஒரு பஞ்சாயத்து கிடையாது. 300 வச்சுக்கிறோம், 100 சேர்த்துக்கிற பெரிய விஷயமா? எல்லாமே சேர்த்துக்கிறோம், அது பஞ்சாயத்து கிடையாது. நம்ம கொள்கை எப்படி இருக்கு? இது கடவுள் இல்ல, இது கடவுள் இல்ல, இது கடவுள் இல்ல, அது கடவுள் இல்ல, அது கடவுள் இல்ல, இது கடவுள். அவன் அம்புட்டு பேரையும் சுட்டி காட்டி எல்லாம் கடவுள் கிடையாது, அல்லாஹ் தவிரங்கிறோம். அப்ப அதெல்லாம் கடவுள் நினைக்கிறவனுக்கும் வரும்ல. நம்ம எவ்வளவுதான் அறிவுபூர்வமா விளக்குனாலும் சரி, நம்ம கரடு முரடா விளக்குனாலும் கோவம் சாப்பாரு. இவங்க கரடு முரடா சொல்லி சண்டை உண்டாக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு எதிர்ப்பு வச்ச கரடு முரடுனாலே வந்துச்சு. இந்த கொள்கையை நீங்க வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சொன்னாலும் தான் வரும். போல்டா சொன்னா இந்த மேட்ருக்கு தான் பிரச்சனை. இந்த எதை வணங்காத,
அல்லாஹ்வை தவிர எதையும் வணங்காதே. இது என்ன மாதிரி மென்மையில நீங்க சொன்னாலும் சரி, அது கடவுள் இல்லைன்னு தான் அர்த்தம். இது கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னா கோவம் தான் வரும். இது கடவுள் இல்லை அதுவும் கோவம் தான் வரும். ஏன் இல்லைங்கிற, ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்லி நீ யாரு கேட்பானா இல்லையா? அப்ப அவன் எதை கடவுள் என்று அவனுக்கு சிறு வயசிலே போதிக்கப்பட்டதோ, ஆழமாக 30-40 வருஷமாக பதிந்து விட்டதோ, அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையை புட்டிங்கி எரிகிற மாதிரி நீங்க என்ன செய்றீங்க, இந்த கொள்கையை நீங்கள் சொன்னீர்களேயானால், அப்ப இது அவனுக்கு ஒரு ஆத்திரத்தை உண்டக்கூடியதா இருக்குமா இல்லையா? அப்ப நம்ம போய் அவன் அடிக்க மாட்டோம், நம்ம சொல்லத்தான் செய்வோம், அவன் நம்மளை அடிப்பான். அப்ப இந்த சீர்திருத்த கொள்கைகளை சொல்லும் பொழுது மனிதர்களிடமிருந்து வரக்கூடிய துன்பங்களை, கட்சி போக்குவரத்துலாம் வரும், திமுக அண்ணா திமுக சண்டையெல்லாம் வரும், நீ பெருசா நான் பெருசாண்டு, அதெல்லாம் சதவீதத்தை ரொம்ப குறைவா இருக்கும். சின்ன அளவுல என்ன செய்யும் அந்த சண்டைகள்லாம் இருக்கும். அதிக அளவுல எதிர்க்கும் பாத்தீங்கன்னா இந்த ஏகத்துவத்தை சொல்றவனுக்கு வரக்கூடிய எதிர்ப்பு நாலா பக்கத்திலையும் வரும், பலதரப்பட்டதுலையும் வரும். அன்னு சொல்ல போனா லா இலாஹ இல்லல்லாஹ்வுல ரெண்டும் சேர்ந்து இருக்குது. அல்லாஹ்வை தவிர யாரை வணங்கக்கூடாதுன்னு மட்டும் இல்ல, இறைவன் இருக்கிறான்னு அதில் அடங்கியிருக்கு. இறைவன் இருக்கிறான், வேற எதுவும் இறைவன் இல்லை. அப்ப கடவுள் மறுப்பாளர்களுக்கு உங்களுக்கு பிடிக்காது இந்த கொள்கை, பலதெய்வ வணக்கத்துக்காரனுக்கு பிடிக்காது, சமாதியை வழிபடுறவனுக்கு பிடிக்காது, மனிதனை வழிபடுறவனுக்கு பிடிக்காது. அப்ப எல்லாத்தையும் வந்துகிட்டு இவங்க போட்டு உடைக்கிறாங்க, எதுவுமே இல்லைங்கிறாங்க, இது மட்டும் சரிங்கிறாங்க. இப்படிங்கிற மாதிரியான ஒரு கொள்கையை நம்ம சொன்னோமையானால் அதுக்கு இது வராம இருக்குமா? எப்படி வராம இருக்கும்? சொல்ற விஷயம் அதுக்குரிய ரிசல்ட்டை ஏற்படுத்தானே செய்யும். அந்த வார்த்தை அந்த கொள்கைக்கு என்ன வீரியம் இருக்கு, அந்த வீரியத்தோட உள்ள போனுச்சுன்னு சொன்னா அது எதிர்க்காமல் இருந்தா தான் ஆச்சரியப்படணுமே தவிர, எதிர்ப்பார்கள் எதிர்ப்பு பல வகையில் இருக்கும். அவன் பலமா இருந்தா அடிக்கத்தான் செய்வான், கொலை செய்யற அளவுக்கு பலமா இருந்தா கொலையும் செய்வான், ஒரு அளவுக்கு திட்டுற அளவுக்கு பலமா இருந்தா திட்டுவான், அவதூறு சொல்ற அளவுக்கு பலமா இருந்தா அதை சொல்லுவான், என்னத்தையாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பான். நமக்கு எதிராக ஏதாவது ஒண்ணு சொல்ற அளவுக்கு இந்த கொள்கை இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். எதுக்கு இருக்கணும்? நாம எடுத்திருக்கிற விஷயம் சின்ன விஷயம் கிடையாது, இது நபிமார்கள் செஞ்ச ஒரு விஷயம், நபிகள் நாயகத்துக்கு பிறகு நபி கிடையாது, அந்த வேலை நமக்கு தான் சுமத்தப்பட்டு இருக்கிறது. நபிமார்கள் வருவார்கள் சொன்னா அவர் வரட்டும் பின்னாடி போயிட்டே இருக்கலாம். இப்ப நபிமார்கள் வரமாட்டார்கள் சொல்லும் பொழுது நம்ம போய் சொல்லுவோம், அவன் அடிச்சாலும் சொல்லுவோம், அடிச்சாலும் நம்ம சொன்னதுனால நமக்கு ஒரு நன்மை கிடைச்சு போயிடும். அவன் நரகத்திலிருந்து மீட்க ஒரு நன்மை, அவன் வந்துட்டான்னு சொன்னா அவன் நரகத்துக்கு போகாம அவனை காப்பாத்தின ஒரு நம்மள ஒரு கருவியால் ஆக்கிக்கிட்டான் அப்படிங்கறதாவது வரும் என்கிறதுக்காக வேண்டி நம்ம சொல்லணுமே தவிர, இதன் மூலமாக அல்லாஹ் அளப்பரிய நன்மைகளை மறுமையில் நமக்கு தருவான், இது நம்மளா தேர்வு செய்யறது, இது ஒண்ணா விட்டுரும். இந்த வறுமை கருமையில் நீங்க மீள முடியாது, இதை விட்டுட்டீங்கன்னா உங்களை அவன் அடிக்க மாட்டான். எது இந்த மாதிரி துன்பங்கள் மனிதர்களிடமிருந்து மக்களிடமிருந்து வர துன்பங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நம்ம கொள்கை அவர்களுக்கு ஆத்திரமூட்ட கொள்கையாக தான் இருக்கிறது. நான் தௌஹீத் ஜமாத் கொள்கை இல்ல, நபிமார்கள் கொள்கை அப்படிதான் இருந்தது. எல்லா நபிமார்களும் அடிக்கப்பட்டாங்களா? ஏன் அடிக்கப்பட்டாங்க? நான் கேட்கிறேன், நபிமார்கள்ல அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுப்பான்? சாதாரண நம்மள மாதிரி ஆளுகளை எல்லாம் தேர்ந்தெடுக்கிறான். அப்ப அவங்களுடைய ஒழுக்கம், நேர்மை, பண்பாடு, பழக்க வழக்கம், கடந்த கால வாழ்க்கை எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். அந்த மக்கள் கண்ணால பார்த்திருப்பாங்க. இவ்வளவு நல்ல மனுஷன் நம்மள அப்படி சொல்ல முடியுமா? நம்ம இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடிய யாராவது நாங்க 100% சொல்லிக்கிற முடியுமா? முடியாது. அப்ப நம்மள்ட்ட ஆயிரக்கணக்கான குறைபாடுகள் உள்ள நம்மளை விட்டு தள்ளுங்க, குறைபாடு சொல்ல முடியாத ஆளுக்கு போய் சொல்லும் போது எதுக்கு அடிச்சான்? நூஹ் நபி எதுக்கு அடிச்சான்? 950 வருஷமா கத்தினா அவற்றுக்கு அவன் கண்ட குறை என்ன? ஒரு குறையும் இல்லை. ஷுவைப் நபியை போய் அடிச்சான், எதுக்கு அடிச்சான்? இல்ல நுஹ்ரு ஜன்னகையா ஷுவைப், ஷுவைபே உன்னை ஊரை விட்டு வெளியேற்றிடுவோம், எதுக்காக வேண்டி? அதாவது உள்ளதீனமாக்கு உன்னோடு இருக்கிற ஆட்களையும் நம்ம வெளியேற்றிடுவோம், எங்க மார்க்கு நீ வந்துடணும், இல்லைன்னா வெளியேற்றிடுவோங்கிறான். நீ ரிவர்ஸ் ஆகி எங்க கொள்கைக்கு வரணும், இல்லாட்டி ஊரை விட்டு நாங்க வெளியேற்றிடுவோம் அப்படின்னு சொன்னான். அப்ப ஏன் இது சொன்னான்? அவற்றை கண்ட கொள்கை என்ன? தப்ப சுட்டி காட்டினாரு. இது சரியில்லடா, ஏன்டா அளவு நிறுவல மோசடி பண்றீங்க, நேர்மையாறீங்கடா, மக்களுக்கு குறைவு செய்யாதீங்கடா அப்படிங்கறத மாதிரி அவர் சொல்றது அவங்களுக்கு ஏத்துக்கிற முடியல. நாங்க கொள்ளடி பண்ணோம்னாலும் அதை எப்படி கேட்கறது? இதுதான் அங்க ஒரு பஞ்சாயத்தா போகுது. அப்ப அந்த மாதிரியாக எல்லா நபிமார்களுமே தாவூத் நபி, சுலைமான் நபி மாதிரியான ஒரு ஆட்சி வழங்கப்பட்ட நபிமார்களை கழிச்சு விட்டு பார்த்தீர்களே, ஆனால் அனைத்து நபிமார்களுமே இந்த மாதிரி இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். எதனால கேட்டா அவங்க சொல்லுவாங்க, இவங்க தாங்க வம்பு உண்டாக்கி அடி வாங்கிட்டு இருக்காங்க, இவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்து கொண்டு நம்மளை சொல்லுவாங்க. சரி, நாங்க தான் விளக்கம் தெரியாம சொல்ல தெரியாம அடி வாங்கிட்டோம், நபிமார்கள் வாங்கின அது எது காரணம்? ரசூல்லா இது விரட்டினாங்க, விரட்டலாமா அவரை? அந்த ஊர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இருந்த செல்வாக்குக்கு விரட்டலாமா? அவர் என்ன மாதிரி பெயர் வாங்கியிருந்தாரு?
அதாவது ஹதிஜா நாய்கிட்ட போய் நம்ம ஜிப்ரீல் வந்த விஷயத்தை அவங்க சொல்லும் பொழுது ஹதிஜா நாயகி உங்களுக்கு ஆறுதல் எப்படி சொன்னாங்க? வல்லாஹு லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான், இழிவுபடுத்த மாட்டான். ஏன்? தஹ்மிலுல் கல்ல, நீங்க மற்றவங்களுடைய சுமையை நீங்க சுமந்துக்கிறீங்க. தக்ஸிபுல் மஅதூம, இல்லாதவனுக்கு நீங்க உழைக்கிறீங்க. ஒருத்தன் இல்லைன்னா அவனுக்கு உழைச்சு நீங்க கொடுக்குறீங்க. துயினுதல் ஹாஜா, தேவை உள்ளவனுக்கு எல்லாம் நீங்க என்ன செய்றீங்க? நீங்க ஹெல்ப் பண்றீங்க, உதவி செய்றீங்க. இப்படி ஊர் மக்கள்கிட்ட இவ்வளவு அள்ளி அள்ளி பணத்தை கொடுத்து நல்ல நல்ல அரப்பணி எல்லாம் செஞ்சு பேரெடுத்து வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி கேடு வரும்னாங்க. இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி ஒரு மனிதரை போட்டு அடிக்கலாமா? இந்த மாதிரி மனிதர் சாதிக்குன்னா, உண்மையாளர்னா, நம்பகமானவர்னு சொன்னா, இதெல்லாம் எது வரைக்கும் சொன்னா? இதெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்ற வரைக்கும் சொன்னான். கல்லு கடவுள் இல்லை, மண்ணு கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு முன்னாடி வரைக்கும் எந்த அளவுக்குன்னு கேட்டா, ரசூல்லா நபியானவன்னு அந்த மக்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க. எப்படி பிரச்சாரம்? அல்ல, முதல் கட்டளை என்ன? ஊர் மக்களுக்கு பண்ண சொல்லி கட்டளை வரல, உறவினர்களுக்கு மட்டும் பண்ணுன்னு கட்டளை வருது. வந்து அஷீரத்தக்கல் அக்ரபீன், உன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீ எச்சரிக்கை பண்ணு. சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டாங்க. கூப்பிட்டு வச்சுட்டு என்ன செய்யறாங்க? அழகா ஒரு குழந்தைக்கு புரியுற மாதிரி உதாரணம் சொல்லி மக்களை இந்த மலையில அவங்க ஏறிக்கிட்டாங்க. மலைக்கு அந்த பக்கம் உள்ளது மக்களுக்கு தெரியாது, இந்த பக்கம் மக்கள் இருக்கிறாங்க. அப்ப சபா மலையில ஏறி நின்று என்ன செய்யறாங்க? சபன சின்ன குன்று, அதுல ஏறி நின்று பேசுறாங்க. மக்களே, இதுக்கு பின்னாடி இருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்குவதற்காக வருகிறது அப்படின்னு நான் சொன்னா, நீங்க போய் பார்த்து செக் பண்ணாம என் சொல்ல வச்சே நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. இந்த பக்கம் வருதுங்கிற நீங்க பார்க்கல, நான் தான் பார்க்கறேன், நான் பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்றேன், அதை ஏத்துக்கிறவீங்களா, போய் செக் பண்ணுவீங்களான்னு கேட்கறாங்க. அப்ப மக்கள் என்ன சொன்னாங்க? மா ஜர்ரபு நாளைக்கு இல்லா சிதுக்கா, உண்மை இத்தனை வருஷம் நான் பார்த்துருக்கோம், உண்மை தர ஒன்று பேசணும் இல்லை, நீ இதையும் நம்ம தான் செய்வோம், நாங்கள் போய் செக் பண்ணணும். என்னைக்கா நீ பொய் பேசியிருந்தா இதுவும் பொய்யா இருக்கும்னு நினைப்போம். 40 வருஷமா உன்னை பார்க்கிறோம், ஒரு 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 பொய், ஒரு பொய் சொல்லி நாங்கள் பார்த்தது இல்லையா? மா ஜர்ரம்னா அலைக்க இல்லா சிதுக்கா, உண்மையை தவிர வேற உன்னையும் நாங்கள் உம்மிடத்தில் பார்க்கல. அதனால இந்த பக்கம் இருந்து வருதுன்னு சொன்னா நாங்கெல்லாம் பார்க்கவே மாட்டோம். முகமது சொன்னா கரெக்டா இருக்குன்னு நம்பிடுவோம். அப்புறம் நினைச்சாங்க, இப்ப சொல்றோம் உங்களுக்கு, நீங்கள் ஒரு இறைவனை ஏற்காவிட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு வருகிறது. இவ்வளவுதானே சொன்னாங்க. அவன் மேலே வீசுறான். தப்பல்லக்க சாயர்களையும், காலமெல்லாம் நீ நாசமா போ, அலிஹாதா ஜமாத்தான இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டியா? அப்ப ஒரு செகண்ட் தான் விஷயம் பாருங்க. ஒரு செகண்டுக்கு முன்னாடி சொல்றான் உம்மிடத்துல நான் பொய்யே கண்டதில்லைங்கிறான், மறு செகண்ட் என்ன செய்யறான்? மண்ணை வாரி வீசுறான். அப்ப இதுல என்ன விளங்குது? மேற்று ரசூலுல்லாஹ் ஒரு நிமிஷம் என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு? ஒரு நிமிஷத்துல கொடுங்குளர் ஆயிட்டாரா? ஒரு நிமிஷத்துல பொய்யர் ஆயிடுவாரா? ஒண்ணுமே ஆகல. அது என்ன மேட்ரு? அதுக்கு முந்தி சொல்லல, இப்ப சொல்றாரு. எந்த கொள்கையை சொல்றாருன்னா மண்ணை வாரி வீசக்கூடிய கொள்கையை சொல்றாரு. அப்ப நம்ம ஏகத்துவம் சின்ன விஷயம் கிடையாது. ஏன்னா இது கிடைக்கிற கூலி பெரிய கூலி. இதன் மூலம் ஒருத்தன் வந்துட்டான்னு சொன்னா 2 பேருடைய நன்மை நமக்கு மறுமையில கிடைக்க போகுது. 10 பேர் வந்துட்டான்னா அந்த 10 பேருடைய நன்மை நமக்கு கிடைக்கும், அவனுக்கு குறையாது, நமக்கு கிடைக்கும். அப்ப 100 பேர் நம்ம மூலமா வந்துட்டான்னு சொன்னா 101 பேருடைய நன்மை என்னையும் சேர்த்து எனக்கு அல்லாஹ் அதுக்குரிய கூலி அல்லாஹ் தருவான். அப்படி இப்படி தாறுமாறாக நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். 2வது, இறுதி நபி என்ற அடிப்படையில் நம்ம மீது சுமத்தப்பட்ட ஒரு கடமை. இது போக மக்களை சீர்திருத்தனால கிடைக்கிற ஒரு ஆத்ம திருப்தி. இதுல ஈடுபடுறதுனால நம்ம நிறைய மார்க்கத்தை படிப்போம், தேடுவோம், சொல்வதற்காக ஆய்வு செய்வோம். இப்படி அளப்பரிய நன்மைகள் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறதுனால தான் நம்ம இதை செய்யறோம் அப்படின்னு விளங்கி கொண்டீர்களே. ஆனால் அவன் அடிச்சா உங்களை பாதிக்குமா? அடிச்சா சுண்ணத்துன்னு சொல்லிட்டு போங்க. நபிமாருடைய சுண்ணத்தை அடி வாங்குறது. அவன் அடிச்சான வேற விஷயத்தை அடிச்சா திருப்பி அடிச்சிருங்க, அது ஒரு விஷயம். சில தப்பு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க. உங்க மார்க்க பிரச்சாரத்திற்காக வேண்டி அடிச்சான்னு சொன்னா பேசாம வாங்கிட்டு போயிருங்க, ஏன்னா அவன் நாளைக்கு வரணும். வேற ஒரு விஷயத்துக்காக வேண்டிய சொந்த விஷயத்துக்காக காசை பறிக்கிறதுக்காக வேண்டி அடிக்க வந்தானுங்க, கொடுத்துட்டு போக கூடாது. உங்க தாய் மீறி அவமானமா பேசினா அவங்க முன்னாடி வச்சுன்னா அதுக்கு 2 சாத்து தான் வேணும், அது வேற விஷயம். அந்த மாதிரி இல்லாம மார்க்கத்தை சொல்லும் பொழுது அவர்கள் அடிக்க உதைக்க வந்தார்களே. ஆனால் அப்ப என்ன விளங்கிறேன்னு, இவர்கள் வருவார்கள். யார் இப்ப அடித்தார்களோ அவர்கள் இந்த கொள்கைக்கு விளங்குவார்கள். அடிச்சாலே அவன் கவனிக்கிறான்னு அர்த்தம், கவனிச்சா வருவான்னு அர்த்தம். அடிக்காதவன் கவனிக்கல, உன்னை கணக்கில் எடுத்துக்கலன்னு அர்த்தம். ஏன் அடிக்கிறான்? என்ன செய்யறான்? இந்த கொள்கையை கவனிக்கிறான், இது நம்ம பாதிக்குன்னு விளங்குதுல, அடிச்சு இப்படி யோசிப்பான், நம்ம ஏன் அடிச்சோம், அப்படி என்னதான் சொல்றான், எதுக்கு இப்படி அடிச்சோம் அப்படின்னு ஒரு தனிமையை யோசிச்சு பார்த்தான்னு சொன்னா அப்புறம் தன்னால அவனே மாறி வந்துருவான். தௌஹீதுல உள்ள எல்லாரும் அப்படித்தான். 95% அடிச்சவங்க, கலாட்டா பண்ணவங்க, கூட்டம் போடக்கூடாது தடுத்தவங்க, அவங்க தான் இருக்கிறாங்க தௌஹீத் ஜமாத்துல இன்னைக்கு இருக்கிறார்கள்.
அதனால வந்து நம்ம அடி உதைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி வரும்னு சொன்னா நம்ம எடுத்துக்கிற மேட்ரு அப்படி. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு உள்ள கடமை நன்மை ஏவுங்கிறான், தீமையை தடுங்கிறான். இதை வந்து நிறைய இயக்கங்கள்லாம் பேசுவார்கள். பேசும்பொழுது ரெண்டையும் சேர்த்தான் பேசுவார்கள். ஆனா தீமையை தடுக்கிறத வந்து பிராக்டிக்கலா கொண்டு வர மாட்டாங்க. நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டும், அதனால தொழுகைக்கு வாங்க, அதனால வந்து 40 நாள் சில்லாக்கு வாங்க, இதை சொல்லுவார்களே தவிர நன்மை ஏவி தீமையை தடுக்கிற ரெண்டாவது பாட்டு இருக்கு அதை சொல்லவே மாட்டாங்க. நன்மை எவனா இருக்க கோபம் வருமா? ஒரு ஆள்கிட்ட போய் என்ன செய்யணும், நல்லது நல்லது மட்டும் தொழுவுப்பான்னு சொல்றீங்க, அது கோபம் வராது, சொல்லுறேங்க போயிட்டே இருப்பான். அப்படித்தானே செய்வான். நன்மை எவனாண்டா அவன் டவுரி வாங்குறான்னு வைங்களேன், இதெல்லாம் வாங்குற அநியாயம் யாரு அப்படிமா. அப்ப தீமையை தடுத்தோம்னு சொன்னா கோபம் வருது மனுஷனுக்கு. ஏன்? அவனுடைய ஆதாயம், அதன் மூலம் அவனுக்கு ஒரு ஆதாயமோ இதை கிடைத்து கொண்டு வந்தது, அதுக்கு ஒரு அடி போடுற மாதிரி வந்த உடனே அவனுக்கு கோபம் வருது. அப்ப நன்மையே ஒரு மட்டும் எல்லாம் சொல்லாம தீமையை தடுங்கன்னு எல்லாம் சொல்றான்ல. இந்த வரதட்சணையை எடுத்து சொன்னதுக்காக வேண்டி நம்ம எவ்வளவு அடிவதையை வாங்கியிருக்கிறோம். அந்த வரதட்சணையை வாங்குறவனுக்கு கோபம் வரதானே செய்யும். அந்த ஒரு பையனை வச்சுக்கிட்டே மல்டி மில்லியன் ஆகணும்னு கோட்டை கட்டி வச்சிருக்கிறான். ஒரு மாப்பிள்ளையை வச்சுட்டு வீடு வாங்கிடணும், வாசம் வாங்கிடணும், கார் வாங்கிடணும், பங்களா வாங்கிடணும், சமூக அந்தஸ்தை ஒசத்திக்கிறணும். அந்த ஒரு பெத்த ஒரு ஆம்பளை பிள்ளை தான் செய்யறான். அவன் ஒரு மூலதனமா கருதிக்கிட்டு இருக்கிற ஒரு அப்பன். அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான அப்பன்மார்களுக்கு வரதட்சணை வாங்காத கோபம் வருமா இல்லையா? அதே மாதிரி வந்து தன்னுடைய பணம் எல்லாம் நிறைய தாறுமாற பணத்தை கொடுத்துட்டான். அம்புட்டு பணம் திங்க வையாலும் திங்க முடியாது. அந்த அரைக்கை அப்படி தான் சாப்பிட முடியும். இவனுங்கதான் ஒரு சட்டையில் 4 சட்டை பேர் 10 சட்டை கூட வச்சுக்கலாம், அவ்வளவுதானே தவிர ஒரு கார் வச்சுக்கலாம், பங்களா வச்சுக்கலாம், அம்புட்டையுமா சாப்பிட முடியும்? 1 லட்சம் கோடி ஒருத்தன் இருந்தா என்ன செய்வான்? அதை ஒன்றும் செய்ய முடியாது, அடிக்கி தான் வச்சுக்கலாம். பயந்துகிட்டு திருடன் வருவானா, ஐடி வருவானா, ஆபீஸ் வருவானான்னு பயந்து வச்சுக்கலாமே தவிர அம்புட்டையுமா திங்க முடியும்? அப்ப என்ன நினைக்கிற அந்த பணக்காரன்லாம் இந்த பணத்தை வந்து நம்முடைய பெருமையை பறைசாற்றுவதற்கு கொஞ்சம் பயன்படுத்துவோம், நம்ம பணக்காரன் காட்டணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கல்யாணம் கருமாதி எல்லாத்தையும் காட்டுறான். எப்படி கல்யாணமா ஊரை உழைச்சி பந்தல போடு, தெரியுமா பணக்காரன் தெரியுமா? அப்படி போட்டதான் என்ன செய்யுமா, என்னிடத்துல பணம் இருக்குடா உண்டது இல்லடான்னு காட்டுறான். அதுக்காக வேண்டி அவன் என்ன செய்யறான், ஆடம்பர திருமணம் பண்றான், பந்தக்கால் நடுறான், ஊரை உழைச்சி விருந்து போடுறேங்கிறான், பாட்டு கச்சேரி வைக்கிறான், என்னென்னமோ செய்யறான். பல கோடிகளை பெரிய மண்டபத்தை பிடிக்கிறான், 64 வகையான உணவுகளை பரிமாறுகிறான். அவன்கிட்ட இருக்குது பரிமாறலான்னு பரிமாறுகிறான். அப்ப நம்ம என்ன செய்யறோம், இதெல்லாம் அநியாயம்ங்க. ஏழைப்பாளையில் இருக்கிற ஒரு சமுதாயத்துல இந்த மாதிரிலாம் நீங்க உண்டாகிட்டு போனீங்கன்னா பரக்கத்து இருக்காதுங்க. ரசூல்லா வந்து குறைஞ்ச செலவு நடத்துற திருமணம் தான் பரக்கத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஹராமான விஷயம், வீண் விரையும். ஏதாவது பயன் இருக்கா? சீரியல் லைட்ல பயன் இருக்கா? பாட்டு கச்சேரியில பயன் இருக்கா? பந்தக்காலில் பயன் இருக்குதா? ஏன் இதெல்லாம் செய்றீங்க? இதெல்லாம் பாவம், செய்யக்கூடாதுன்றா அவனுக்கு கோபம் வருதா? அடே நாயா, நீ எனக்கு தகுதியான நீ? நான் இந்த ஊர்ல பெரிய பணக்காரன், என்னுடைய செயலை தவறுன்னு சோத்துக்கு சிங்கி அடிக்கிற நீ வந்து சொல்றியான்னு கேட்பானா இல்லையா? அவனுக்கு வருமா இல்லையா? மனசுல கோபம் வருது. இவனெல்லாம் நேற்று ஆட்டோ ஓட்டுறான், இவன் கண்டக்டரா இருக்கிறான், இவன் வெளிநாட்டில் போய் 1000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வர்றான், இவங்க எல்லாம் வந்து என்கிட்ட கேள்வி வைக்கிறாங்க, என்னை திருத்த வந்துட்டாங்க, நான் யாரு தெரியுமா? ஊர்ல பாதி எனக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சான்னு சொன்னா உங்களை அடிக்காம சும்மா விடுவான்? அவன் அடிப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் போய் சொல்லணும். போகும்போது எப்படி போகணும்? அடிக்கத்தான் செய்வீங்க, அடிடா என்ன அடி அப்படிங்கிற மாதிரி உள்ள வகையில அந்த தீமை தடுக்கிறீங்களா இல்லையா? அதே மாதிரி வந்து மத குருமார்கள் இந்த மதம் வந்து சம்பாதிப்பதற்கு ஒரு கருவின்னு வைத்திருக்கிறார்கள். இந்த மத மார்க்கம் என்பது மக்களை நல்வழிப்படுத்துவதற்குரிய ஒரு மறுமைக்கான வழி என்று நினைக்காமல் இது நம்ம பொருளாதாரத்தை திரட்டுவதற்கான ஒரு பாதை அப்படி நினைக்கிறார்கள். நம்ம என்ன செய்யறோம்? இதெல்லாம் கிடையாது, புரோகிதம் கிடையாது, எங்க கல்யாணத்தை நாங்களே பண்ணிக்கிறோம், இதுல நீ இடையில நுழையிற, செத்து போனாலும் நீ வர்ற, புள்ள பேர் வைக்கிறதுக்கு வர்ற, சுண்ணத்துக்கு நீ தான் வர்றங்கிற, சட்டிக்கு பாத்தியாங்கிற, பொட்டிக்கு பாத்தியாங்கிற, ஒரு ஆள் செத்துட்டான்னு ஒரு வருஷம் அவனை வச்சுட்டு பொழப்பு நடத்திட்டு இருக்கிற, இதெல்லாம் செய்றீங்களப்பா, இதெல்லாம் மார்க்கத்தில் இல்ல, அது நபி சொல்லாது செய்யாதுன்னு சொன்னா இதன் மூலம் ஒரு வாழ்க்கை நடத்தினார்கள். ஒரு அந்தஸ்தா இருந்துச்சுல, இதெல்லாம் பாத்தியா போறாங்க அப்படி ஒரு கிரேட் மாதிரியா போகும்போது முழுதுக்கு கக்கத்தில் வச்சுட்டு போகும்போது என்ன செய்யும், அவர் பெரிய பெரிய அந்தஸ்து மாதிரி போவாங்க. எல்லாம் புசுக்கு ஒழிச்சுட்டு போறாங்க மூலுக்கு தப்பலாம். அப்படி முதல்ல இப்படி போயிட்டு இருந்தவங்க இப்ப என்ன செய்யறான், மூலுக்கு தான் பைக்குள்ள வச்சு ஒழிச்சிட்டு போற அளவுக்கு ஆகிட்டான்ல. அப்ப நமக்குன்னு என்ன அந்தஸ்து இருந்துச்சு, எப்படிப்பட்ட ஒரு மரியாதை இருந்தது, அதையும் கெடுத்துட்டானுவ. வருமானம் வச்சு அதையும் கெடுத்துட்டானுவ. கெடுத்தா உன்னை கெடுக்கிறதுக்காக வேண்டிய கெடுத்தோம், அதை நாங்க வாங்கி திங்கிறதுக்காக வேண்டிய கெடுத்தோம். எது கெடுத்தோம்? இந்த மார்க்கத்துக்கு இப்படி ஒரு வடிவம் கொடுத்தா பிற மத மக்கள் எப்படி வருவாங்க? அதெல்லாம் ஒழிக்கிற மார்க்கம் தானப்பா. ஏழை பாளையலுக்கு பாதிக்குமேப்பா. எல்லாரும் வருஷம் பாத்தியா 40 பாத்தியா ஓத முடியுமா? வீடை விட்டு வாசலை வித்து போனா இல்லையா? அவர் புருஷன் சேர்த்து அந்த பொண்டாடி கவலையில் இருப்பா.
அங்க போய் அவள்கிட்ட ஆட்டத்தை விருந்து போனா அவ என்ன மாதிரி நிலையில வருப்பா, யோசிக்கணுமா இல்லையா? நம்ம லைஃப் என்ன ஆகும்னு தெரியலேன்னு கவலைப்பட்டு இருக்க அந்த குடும்பத்தார்ட்ட போய்கிட்டு அவன்கிட்ட வந்து அந்த ஒரு சோகத்தில் பங்கெடுக்காம சுருட்டுறதுங்கிற என்ன நியாயம்? அது மாதிரி எல்லாம் உள்ள விஷயங்கள் நம்ம சுட்டி காட்டி இதெல்லாம் ஒரு கெட்ட விஷயங்கள், இஸ்லாமிய வளர்ச்சியை பாதிக்கும். பிற மதங்கள்ல இந்த இஸ்லாம் வந்து தனித்து விளங்குதுன்னு காட்டினா தான் இஸ்லாத்துக்கு வருவான். ரெண்டும் ஒண்ணு தானே எப்படிப்பா வருவான்? இதுவும் சரிதான் அதுவும் சரிதான் இருந்துச்சுன்னா நான் இதுல இருந்துட்டு போறேனே. அவரும் ஆடம்பர கல்யாணம் பண்ணுவாரா, இவரும் பண்ணுவாரா? அவர் உணர்ச்சி விருந்து பண்ணுவாரு, இவரும் பண்ணுவாரு. அவர் பந்தக்கால் நடுவார், இவரும் பந்தக்கால் நடுவாரு. இவரும் பெரிய ஒரு கல்யாண பத்திரிகையை ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு அட்டை அடிப்பாரு, அவர் அடிப்பாரு. அப்ப இதுக்கு வரணுங்கிறேன், அதுல இருந்து அடிச்சிட்டு போறாரு அவரு. அப்ப இஸ்லாத்துக்கு வராம செஞ்சுட்டு போயிருவாரு. அப்ப இஸ்லாத்துக்கு வர்றான்னு என்ன யோசிக்கணும்? இதுல போனா ஒரு நல்ல ஒரு சீர்திருத்தம் இருக்கிறது, நம்ம காசு பண்ண வீணா போவாது, ஏழைகளை வந்து கவனிக்கிற ஒரு சமூக நோக்கம் இதுல இருக்குது அப்படின்னு விளங்குறவர்கள் வருவார். விளங்காத அடிப்பானா இல்லையா? அப்ப நம்ம வந்து நம்ம தீமையை தடுத்தல்னு வரக்கூடிய எல்லா வட்டியை தடுக்கிறோம், மதுபானத்தை தடுக்கிறோம், எல்லா விதமான தீமைகளுக்கு எதிராகவும் செய்யறோம். அதே மாதிரி வந்து ஒரு இயக்கம் ஒரு சமுதாயத்துக்கு நாங்கள் வழிகாட்டுறோம்னு சில பேர் இறங்குறாங்க. அவங்க சமுதாயத்துக்கு வழிகாட்டினா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல என்ன செய்கிறார்கள் கேட்டா, அது பொதுவான ஒரு பணிகளில் வாங்குற பணத்தை எல்லாம் ஊழல் பண்றாங்க, சுனாமின்னு வசூல் பண்றாங்க, திங்கிறாங்க, மக்களுக்கு கொடுக்கல. இது மக்களுடைய விஷயம், நீ உங்களுக்கு ரகசியமா நடந்துகிட்ட ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தா கண்ணுக்கு தெரிஞ்சா கேட்கணுமா இல்லையா? தீமையை கண்டா கையால தடுக்கணும், நாவால தடுக்கணும், மனசால எடுத்து ஒதுங்கணுமா கடைசியா? இதை செஞ்சு அவங்களுக்கு வருமா இல்லையா? அப்போ ஒரு இயக்கத்தார்களும் வந்து அவங்க ஏதோ நம்ம ஒரு அரசியல் நடத்துறோம் அப்படிங்கிற அளவுல போயிட்டாங்கன்னா நமக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. அதை வைத்துக்கொண்டு என்னவெல்லாம் நடக்கிறதுன்னு கேட்டா, நான் ஒரு அமைப்பு உண்டாக்கிட்டேன்னு வைங்களேன், அப்ப எனக்குன்னு முக்கியமா தேவை 10 ரவுடி தேவை. முக்கியமா எந்த ஒரு இயக்கம் உண்டாக்குனாலும் என்ன வேணும்? அந்த ரவுடி, அந்த மாதிரி ரவுடி வேணும், இல்ல ரவுடி இமேஜ் ஏதாவது வேணும். ஜெயிலுக்கு 3 தடவை ஜெயிலுக்கு போனவர் இவரு, அப்பதான் ஒரு அந்தஸ்து. 3 தடவை ஜெயிலுக்கு போனா பயப்படுவாங்களாம். அதுக்குதான் பேருக்கு முன்னாடி தடா போடாலாம் போட்டுக்கிறது. காரணம் என்னது? அது ஒரு இதை உண்டாக்குறதுக்காக வேண்டி. கோவை குண்டுவெடிப்பு இவரு, இவர் வந்து பம்பாய் குண்டுவெடிப்பு, இப்படின்னா என்ன வாயிரம் அப்படியா பயந்துருவான். அப்ப இந்த ஒரு செயலை வந்து தன்னுடைய வருமானத்திற்கு உரிய ஒரு கருவியா பயன்படுத்தி பீதியை உண்டாக்கி 2 பேர் கொடுக்கல் வாங்கல் இருக்குங்க, 2 பேர் அண்ணன் தம்பி சொத்து, அது பிரிச்சு சமமா 2 பேருக்கு உரியதா இருக்கும். இவன் என்ன செய்வான்? தலையிட்டு மறுடாய் அவனுக்குறா, அவனுக்குள்ள வெளியே போடா, இவன் ரூபாய் வாங்கிட்டு. அப்ப ஒருத்தன் ரூபாய் வாங்கிட்டு ஒருத்தனுக்கு சொத்தை சொந்தமாக்குறதுக்கு இதை பயன்படுத்துறீங்களா இல்லையா? இதுக்கு பேர் தான் கட்ட பஞ்சாயத்து. அப்ப 2 பேர் விசாரித்து மார்க்கத்தில் என்ன நீதி இருக்கோ, இந்த குர்ஆன் ஆயத்துப்படி இப்படிதான் நீங்க நடக்கணும், ஹதீஸ் படி இது உங்களுக்கு உள்ளது இல்ல, இதுக்கு பேர் பஞ்சாயத்து. இது வந்து நான் மார்க்கத்தில் உள்ளது செய்யணும், இது நம்ம மீது உள்ள கடமை. வழங்குதா? இது அப்படி இல்லாம என்ன செய்யறது? 2 பேர் வர்றது, ஏன் ரூபா தானே அவனுக்கு தகுந்த தீர்ப்பளிக்கிறது. அது நடக்குதா இல்லையா? ஏன்டா அப்படி நடக்கிறேன்னு நம்ம பாதிக்கப்பட்ட ஒரு சார்பா குரல் கொடுத்தோம்னு சொன்னா, ஆஹா இதுலயும் வந்து நுழைக்கிறாங்களே, மூக்க நுழைக்கிறாங்களே, நம்ம பேரை கெடுக்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஓரமா வராதா? அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரி எதிர்த்து வர்றது, சண்டை போடுறது, அவதூறு. அது இப்போதைக்கு என்ன ஈஸி இந்த காலத்துல. அந்த காலத்துல அவதூறுங்கிறது அப்படிலாம் பரப்ப இயலாது. ஒரு ஆள்கிட்ட சொன்னோம்னா 1000 பேருக்கு போறதுக்கு 5 வருஷம் ஆயிரும். இப்ப என்ன அவதூறுங்கிறது? ஒரு செகண்ட்ல 1 லட்சம் பேருக்கு போயிருது. அந்த மாதிரி அவதூறுக்கான முகநூல்கள்லாம் இன்னைக்கு வந்த பிறகு நல்லதுக்கும் போகுது, அது அதனுடைய பதில்களும் அது வழியாக சென்றடைகிறது, கெட்டதுக்கும் போகிறது. அப்ப இதை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இவங்க வந்து காலி பண்ணணும், இவங்க தான் பெரிய ஆபத்தான சக்தியா இருக்கிறாங்க. எதுக்கு ஆபத்து? நம்ம பொருளாதாரம் சம்பாதிப்பதற்கு, கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கு, மார்க்கத்தை வைத்து வயிறு வளர்ப்பதற்கு எல்லாத்துக்கும் தடையா இருக்கிறது யாரு? தௌஹீத் ஜமாத். அவன் மட்டும் விலை போக மாட்டேங்கிறான். எல்லாரும் அரசியலில் போய்கிட்டு அம்மாட்ட ஐயாட்ட போய் பெட்டிக்கிட்டு வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு போக வேண்டியதானே, அது மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே ஆதரவா தெரிவிச்சாங்க, இப்ப அதுவும் இல்லைன்னு போயிட்டானுவோ. ஆனால் நம்மள மக்கள் வேற மாதிரி பாக்குறாங்க, அவங்க மாதிரி நீங்க இருக்க வேண்டிய யாரான்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும் பொழுது அது மாதிரி நெறிமுறைகளை கரெக்டாக கடைபிடிக்கிறாங்க. ஒரு பெரிய போராட்டம் நடந்தா கூட ஒரு வன்முறை கிடையாது, ஒரு வரம் மீறது கிடையாது, இஸ்லாமிய நெறிய மீற மாட்டேங்கிறாங்க, அப்படி ஒரு நல்ல குட்வில் இருக்கிறது. அதனால பெண்கள்லாம் தாறுமாறா வர்றாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு ரொம்ப ஆத்திரத்தை உண்டாக்கி என்ன செய்யறாங்கன்னா, இதை டேமேஜ் பண்ணணும் என்பதற்காக வேண்டி பலவிதமான வழிமுறைகளை கையாளுகிறார்களே. இதெல்லாம் வரும். இது வரும்டா என்ன தான் வந்தா வந்துட்டு போகுது. இதனால என்னண்டா நீ வரும்னா வந்து உண்மையான குற்றச்சாட்டை நிரூபிச்சுட்டு போ, நிரூபிச்சா ஜமாத்தில் நடவடிக்கை எடுப்பாங்க, இல்லைன்னா போயிட்டே இப்படி நம்ம எடுத்துக்கொண்டோமே ஏன்னா நம்மளை பாதிக்குமா அது? அப்ப நம்ம என்ன எடுத்துக்கொள்ளணும்னா, நம்முடைய தாவா களத்தில் வந்து தாவாவுக்குன்னு வரக்கூடியது இந்த விஷயம்தான். பிரச்சாரம் செய்யும் பொழுது மற்ற இயக்கங்கள் அவங்களுடைய தீமைகளை சுட்டிக்காட்டும் பொழுது, செல்வந்தருடைய தீமையை சுட்டிக்காட்டும் பொழுது, அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய தீமையை சுட்டிக்காட்டும் பொழுது, தடுக்கும் பொழுது, அவர்கள்லாம் நம்மளை யாரும் தடுக்கக்கூடாது என்ற ஒரு கோட்பாட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது.
அப்ப அதுக்கு நம்ம அப்படி வரும்ல. அப்ப நம்ம என்ன எப்படி இதை சாதனை ஆக்குறது? நின்று தாக்கு பிடிச்சு பாருங்க. இன்னைக்கு அல்லாஹ் காட்டுறான்ல, இன்னைக்கு நம்ம தௌஹீத் ஜமாத்துங்கிற இந்த விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீர்களானால் இது எப்படியெல்லாம் அல்லாஹ் உதவுனான்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. முதல்ல இந்த ஜாக்குன்னு ஒரு இயக்கம், முதல்ல என்ன ஆரம்பத்தில் ஜாக்குன்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தோம். அதில் நான் தான் தலைவராக இருந்தேன், மற்றவங்களாம் இருந்தாங்க. ஒரு வருஷம் ஜாக்குன்னு ஓடிட்டு இருந்துச்சு. ஓரளவுக்கு மக்கள்லாம் வந்தோம். நான் பிரச்சாரத்துக்கு நான் போயிடுறேன், எனக்கு தலைவர் பதவியெல்லாம் வேணாம், நான் சாதாரண பிரச்சாரராக இருந்துக்கிறேன்னு நம்ம ஒதுங்கிட்டோம். ஒதுங்கிட்டு அந்த ஜமாத்தெல்லாம் இருந்தோம் பல வருஷங்கள். ஒதுங்கி வெளியெல்லாம் போயிடல. அந்த பிரச்சாரம் பண்ணி அப்படிலாம் வந்துட்டு இருக்கும்போது 2-3 விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு வந்துச்சு. வெளிநாட்டு உதவி, இந்த சமுதாயத்துக்கு போராடுற விஷயம், இந்த மாதிரி ஒரு ஒரு கெட்ட செயல் செஞ்சதாக புகார் வந்து அவங்க நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது, பண மோசடி யாராவது செஞ்சதாக கொண்டு வந்து அதை ஊற்றி மூடுறது, அமுக்குறது, இது மாதிரி சில வரிசையான சில செயல்கள் வரும்பொழுது நம்ம அதிருப்தி அடைஞ்சு நம்ம அதுலேருந்து வெளியே வந்தோம். வெளியே வரும்போது நல்லா யோசிச்சு பார்க்கணும். வெளியே வரும்போது நம்மள்கிட்ட மர்க்கஸ் கிடையாது, நிறுவனங்கள்லாம் அவங்க கையில் இருக்கிறது, மர்க்கஸ்கள்லாம் அவங்க கையில் இருக்கிறது. முசாபிரா தான் வந்தோம். நாங்கள் 4-5 தாயிகள் வந்து இந்த அமைப்பு சரியில்லை, தௌஹீதுன்னு ஆரம்பிச்சுட்டு இவங்க டைவர்ட் ஆகி போயிட்டாங்க, இவங்க வந்து ஒரே நிறுவனம் பள்ளியாச கட்டன் போறாங்கன்ட்டு ஒரு அதிருப்தியில் நாமெல்லாம் வெளியே வந்தோம். வெளியே வரும்போது அந்த எந்த நிலையில் இருந்தோம்? உட்கார்றதுக்கு ஒரு அலுவலகம் இல்லை, ஒரு 10க்கு 10 ஆபீஸ் இல்லை. தௌஹீத் பிரச்சார குழுன்னு இருக்கும். எங்க இருக்கும்? ஒரு நாளைக்கு என் வீட்டில் இருக்கும், ஒரு நாளைக்கு சைபுல்லா ஹாஜா வீட்டில் இருக்கும், ஒரு நாளைக்கு ஹாமித் பக்ரி வீட்டில். இதுதான் தௌஹீத் பிரச்சார குழு. இதுதான் இருந்துச்சே தவிர ஒரு முறையான அட்ரஸ் கூட இல்லாத நிலையில் வெளியில வந்தோம். வந்து என்ன செஞ்சோம்? பிரச்சாரம் பண்ணோம், மக்கள்கிட்ட கொண்டு போனோம், சமுதாயத்துக்கு போராடணுங்கிற ஒரு நோக்கத்தில் தாமுகாண்டு ஒரு ஆரம்பிச்சோம். அதுல உள்ள ஏன் வெளியேறணுங்கிற விஷயங்கள்லாம் விரிவான விஷயங்கள் உங்களுக்கு நிறைய போட்டிருக்கிறோம். இதுக்கு சொல்றேன்னா அது சாதனையால் ஆக்குனதுக்கு சொல்ல வர்றேன். அப்படி வெளியே வந்தோம்ல, வெளியே வந்து தாமுகாண்டு ஆரம்பிச்சு என்ன வச்சு தாறுமாறு அதுக்கு மக்களுடைய ஆதரவு வந்துச்சு. ஆம்புலன்ஸ் அது இதுன்னு சொத்துக்கள் பெருகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் தேர்தல் நிற்கணும், அந்த மாதிரி தௌஹீத் பிரச்சாரத்தினால எங்களுக்கு பாதிக்குதுன்னு சொன்ன பிறகு தூக்கி போட்டு வெளியே வரோம். அப்போ 0ல தான் வர்றோம். மர்க்கஸ் தூக்கிட்டு வரல, ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு வரல, பேங்க் இருப்பெல்லாம் தூக்கிட்டு வரல, அதை கையாளுற இடத்துலயும் நம்ம இல்லை. நம்ம என்ன செஞ்சோம்? பொறுப்பு இல்லாம பல வருஷம் அதில் இருந்திருக்கோம். நல்ல கலைங்க, ஒருத்தன் பொறுப்புல போனான்னா அதோட ஜமாத்தோட போயிடுவான். தாமுகவில் ஜாக்கிலையும் சரி பொறுப்பை விட்டு போய் பல வருஷம் அதில் இருந்தோம். அதுல என்ன விளங்குது? பொறுப்பு பதவியெல்லாம் காரணம் இல்லைன்னு விளங்குது. ஓவரா போனோன்னு வெளியேறோம். அதுக்குள்ள உறுப்பினர் இருந்து செயல்பட்டோம். தாமுகவிலையே அமைப்பாளர்னு போட பிறகு நான் அதில் இருந்தேன். அதில் தொடர்ந்து பணியாற்றினேன், ஆலோசனை கூப்பிட்டால் போவேன், அதில் ஒருத்தர் அங்கமாக இருந்தேன், எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு எல்லை மீறி போனோம். வெளியே வந்தோம். வெளியே வரும் எப்படி வந்தோம்? 2004 வெளியே வந்தோமே, எப்படி வந்தோம்? ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல ஒரு வாடகை சின்ன ஒரு இடம் இதுக்கு தமிழ் ஒரு இடத்த பிடிச்சோம். அது வாடகை கொடுக்க முடியாது மாசம் மாசம். அது ஒன்று தான் இருந்தது. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்? மக்களும் அதாவது எந்த பேசும் இல்லை, காசு இல்லை, பிரச்சனை காசு வேணும்லங்க. ஒரு 4 பேருக்கு ஒரு வேலை வாங்குற கூட சம்பளம் அலுவலகம் போட்டா கூட ஊதியம் கொடுக்கணும்ல, வாடகை, கரண்ட் பில்லு ஒன்றும் இல்லை. அல்லாஹ் நம்பி தெரிய வந்தோம். சரி நம்ம அக்கள் நம்ம இருக்கிறோம், அல்லாஹ் தருவாண்டு. இப்போ என்ன தந்திருக்கானே இல்லையா? இன்னைக்கு தௌஹீத் ஜமாத் அளவுக்கு ஒரு பொருளாதாரத்தில் தண்ணீரை பெற்ற ஜமாத் எங்க இருக்குது தமிழ்நாட்டில்? அவ்வளோ மர்க்கஸ், 1000க்கு மேற்பட்ட மர்க்கஸுக்கு ஒரு கணக்கு பண்ணி பாருங்க, எங்க போய் நிற்கின்னு பாருங்க. அந்த மாதிரி அல்லாஹ் வந்து என்ன செய்யறான்? சொந்தமாக நமக்கு வந்து மர்க்கஸ்களை அமைத்துக் கொண்டே இருக்கிறான். சிறுவர்களை நடத்துறோம், அதனுடைய மதிப்பு என்னன்னு நீங்க பாத்துக்கிறீங்க. முதிர்களை நடத்துகிறோம், சிறுவர்களை 2 நடத்துகிறோம். ஆண்களுக்கு தாவா சென்று தனியா நடத்து, எல்லாத்துக்கு வந்து அவங்களுக்கு தனியா, பெண்களுக்கு தனியா நடத்துறோம். பெண் ஆலிமாக்களுடைய கல்விக்கூடம் நடத்துறோம். தமிழ்நாடு முழுவதும் 24 ஊர்களில் பெண்கள் மதரசா நடத்துகிறோம். பார்த்தா நிறுவனங்கள் அது பாட்டுக்கு எப்படின்னு நம்ப முடியல. அப்ப இந்த சோதனைன்னு வந்தாலும் சோதனையை மிஞ்சி சாதனை வருதா இல்லையா? அதாவது செல்வமும் பெருகிறது, செல்வாக்கும் பெருகிறது. மக்கள் ஆதரவு எடுத்துக்கிட்டா எப்படி வருது? எல்லாம் சேர்ந்து 23 44 55 செஞ்சு கூட்டி பார்த்தா கூட தௌஹீத் ஜமாத்னா வர்றாங்கல்ல, நம்புறாங்கல்ல. இந்த நம்பிக்கையை உள்ளத்துல அல்லாஹ் தானே போடுறான். எப்படி நம்புறாங்க யோசிச்சு பாருங்க. நம்புறாங்க நம்ம என்ன மந்திரம் செஞ்சோம்? அவங்க ஏன் செய்யல? அதை எல்லா மக்கள் நம்புறாங்க. எதை வச்சு நம்புறாங்க? அல்லாஹ் வந்து நம்ம ஹக்கில் இருக்கிறனால அவங்களுடைய உள்ளங்கள்ல வந்து இது வந்து இருக்கிறதுல பரவாயில்லை. நம்ம 100% கிடையாது. தௌஹீத் ஜமாத் வந்து 100% சரியா? இல்லவே இல்லை. எந்த மனுஷனும் 100% கிடையாது, எந்த ஜமாத்தும் 100% கிடையாது. இந்த ஜமாத்திலும் பிழைகள் இருக்கும், மற்றவர்களை விட பிழை குறைவாக இருக்கும். சுட்டிக்காட்டினால் திருத்தக்கூடியதாக இருக்கும், மன்னிப்பு கேட்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் அந்த வித்தியாசம் இருக்கு. 100% அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் தான் இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. இருக்கும், மனிதன் முறையில் இருக்கும், குறைவா இருக்கும். இந்த ஜமாத்துல குறைவா இருக்கும். தவறு செய்யக்கூடிய இந்த ஜமாத்தில் இருப்பார்கள். இந்த ஜமாத் என்ன செய்ய இருந்தா மறுபடியும் நடவடிக்கை எடுக்கும். வேற ஜமாத் என்ன செய்வாங்கன்னா அமைக்கி விட்டுருவாங்க.
பப்ளிக்கா அதை எதிர்கொள்ள மாட்டாங்க, அதை மூடி மறைச்சிருவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, மீட்டிங் பேச வந்தா காசு வாங்க மாட்டேங்கிறாங்க, மற்றவங்க ரூபா கேட்கறான் இப்படின்னு பல வித்தியாசங்களை பார்க்கறாங்க. அந்த ஜமாத்தில் உள்ள தாய்களுடைய எளிமை, ஒவ்வொருத்தரும் அர்ப்பணிப்பாக செயல்படுறது. மீட்டிங்னா 500 ரூபாயும் பிரியாணியும் கொடுத்தாதான் மக்கள் வருவாங்க. அப்படி ஒரு நிலையில அவனா வரக்கூடியதெல்லாம் பார்க்கறாங்க, அர்ப்பணிப்பாக்க மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுது. அப்ப இந்த சாதனையை மாறுனுச்சா இல்லை, எதனால வந்துச்சு, நின்று தாக்கு பிடிச்சா வருது, அவ்வளவுதான். அல்லாவை நம்பி நீ அடிச்ச நீங்க தான் வருவ, நீ உதைச்ச நீங்க தான் வருவ. யாரெல்லாம் வந்து இந்த கொள்கைக்கு எதிராக நீங்கள் வந்து கொள்கையை காரணம் காட்டி சொந்த பகைமையை வச்சு அடிக்கிறவன் வரவே மாட்டான். வழங்குதா, அவன் விளங்கிக்கிட்டு ஹக்க விளங்கி கொண்டு எதிர்க்கிறவன் ஒருத்தன் இருக்கிறான். ஹக்கு விளங்காத எதிர்க்கிற பொதுமக்கள் இருக்கிறாங்க. ஹக்க விளங்கி கொண்டே எதிர்க்கிறவர் யாரும் தலைவர்கள். இந்த தலைவர்கள்லாம் வரவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அவனுக்கு தெரியும் தான் ஹக்குண்டு, அவன் இருக்கிற பாத்திலும் தெரியும். கட்ட பஞ்சாயத்து தப்புன்னு அவனுக்கு தெரியாதா, தெரியும். ஆனால் அது என்ன செய்யறது இல்ல, அவன் தெரிஞ்சுக்கிட்டே வந்து அவன் செய்ய தயாரா இருக்கிறான். அவர்களை விட்டுருங்க. வெகுஜன மக்கள்கிட்ட எப்படி போகுதுன்னு கேட்டா அப்படி கம்பேர் பண்றாங்க. மனிதன் தான் தப்பு தான். எங்கள்கிட்ட உள்ள சில தவறுகள் எப்படி பட்டியல் போட்டெல்லாம் போடுவாங்க. அப்படி பேசும்போது இப்படி பேசி விட்டார், அப்படி பேசி விட்டார். மனுஷன் தானே பேசினா சுட்டிக்காட்டு திருத்திட்டு போறோம், இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு மக்கள் எடுத்துட்டு போயிடுறாங்க. தென்ம தவறு இல்லாத மலக்க வச்சு நடத்துற மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. ஏதாவது வாய் தவறு 2 வார்த்தையை பேசிட்டோன்னு வைங்களேன், அது பெரிய ஒரு 1.5 மாசம் ஓடும். இதுல என்ன இதுல மேட்ரு, மக்கள் என்ன செய்யறாங்க, தெளிவா விளங்கி இருக்கிறாங்க, இவங்க வந்து ஓரளவுக்கு கரெக்டா இருக்கிறாங்க. அப்ப இந்த சாதனைகள், இந்த சோதனைகள்லாம் எதனால சாதனை ஆகுதுன்னு கேட்டா, இங்க தாய் களத்தில் நிற்கக்கூடிய மாநில மாவட்ட கிளையில உள்ள ஒவ்வொரு தாய்களும் ஒவ்வொரு நிர்வாகிகளும் உறுதினா அப்படி உறுதியா நிக்கிறாங்க. எது வந்தாலும் சரி நாங்கள் கலங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி, நீ ஒருத்தர் வராட்டாலும் நாங்கள் இதெல்லாம் இருப்போம் அப்படின்னு இருக்கிறனால எல்லாரும் வர்றாங்க. மற்றவங்கள நினைஞ்சாங்க, நம்ம ஒரு பகைக்கிற மாதிரி சொன்னா ஒருத்தன் வரமாட்டான் அப்படின்னாங்க. அவங்க அதே 10 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி நம்மள்டே வந்து அறிவுரை சொன்னாங்க யாரு, சில மேம்போக்கான தாவா பண்ற அமைப்புகள் இருக்காங்க இல்லையா, என்னையே சந்திச்சே சொன்னார்கள். எப்படி கரடு முரடா சொன்ன வருவாங்களாங்க, கொஞ்சம் மென்மை ஒரு பக்குவமா சொன்னீங்கன்னா அந்த மக்களை வென்றெடுக்கலான்டாங்க. அப்ப நான் கேட்டேன், 30 வருஷமா நீங்க இருக்கிறீங்கள, மென்மையை சொல்லி நீங்க வென்றெடுத்தது எவ்வளவு, நான் கரடு முரடா செஞ்சு அதோட பல மடங்கு வென்றெடுத்துருக்கேன். அது எப்படி கரெக்டா சொன்னாதான் என் மக்களுக்கு பிடிக்கும். நீ போய் மென்மை பண்ணீங்கன்னா நீ நடிக்கிறேன்னு விளங்கிடுவான் மக்கள். மக்கள் எப்படி பார்ப்பான், சரியா அடிக்கிறான், கரெக்டா போடுறாங்கடா, உண்மையை உடைச்சு சொல்றாங்கடா. அதுக்கு தான் மக்கள்கிட்ட சப்போர்ட் வருமே தவிர, இந்த மென்மையை சொல்லி பூசி மொழிகி தர்காவுக்கு போலாமா, தர்காவுக்கு போகாம இருக்க நல்லது, போனா அப்படி இப்படின்னா என்ன இருந்தது, கூட உழைய உடைச்சு சொல்லு, நொறுக்குன்னு சொல்லு, இடிக்கணும்னு சொல்லு, அப்பதான் மக்கள் நோக்கி வருவான். நீ என்ன செய்யறது, மதுகபுங்கிறது குரான் தான் பின்பற்ற வேண்டும், இருந்தாலும் நமக்கு இயலாது, மதுகபை விட வழி இல்லை என்று சொன்னால் அதை பின்பற்றுவதை விட நமக்கு அப்படி உள்ள நீ என்ன சொல்ல, மது வேணுங்கிறியா வேணுங்கிறியா, எவனுக்கு வழங்காது. அப்ப இந்த மாதிரி மென்மேன் போய் நீ வென்றெடுத்தது எவ்வளவு, ஒன்னையும் கிடையாது. அப்ப சொத்துக்களாலும் மர்க்கசுகளாலும் மக்களாலும் செல்வாக்கிலாலும் அனைத்தினாலும் இன்னைக்கு ஜமாத்து வளர்ந்து கொண்டிருக்கு. நம்ம சாதனையா தானே இருக்குது, அல்லதானே இந்த உதவிகளை செய்யறான். ஆனா வெளிப்படையா பார்க்கும்போது நம்ம பக்கம் வரக்கூடாது. வெளிப்படையா தூரத்துல பார்த்தாங்க, என்னடா எல்லாரையும் கூட குறை சொல்றாங்க, இவங்கள்ட்ட எப்படா போறது, யாரா போவான்னு அப்படி நினைப்பாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான், இதை நோக்கி தான் வருவாங்கன்ற அல்லாஹ் தீர்மானம் பண்ணி வச்சுட்டான். அப்படி கல்ப மாத்திரான். நம்ம வேலை ஒண்ணுமே கிடையாது, நம்மளை வெறுக்கத்தான் செய்ய வேண்டும். தீமையை தடுக்கும் அவன் கோபம் தான் வரணும். முதல் நாள் கோவப்படுறான், அடுத்த நாள் சிந்திக்கிற, அதுக்கு அடுத்த நாள் 2வது மகனுக்கு வந்து பள்ளியா சொல்லிகள் என்ன பண்றான், முதல் கல்யாணத்தை வந்து ஹஜ் கமிட்டியில் நடத்தினவன் 2வது மகன் கல்யாணத்தை வந்து மர்கஸ்ல வச்சு நடத்திட்டு போறான். ஏன் அவன் சிந்திக்கிறான், கரெக்டான சொல்றாங்க, நமக்கு என்ன அவங்க லாபம் என்ன இருக்குதுனால அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால, எந்த ஒரு சோதனைகள் வந்தால், இந்த மாதிரி தாவாவில் இருப்பதனால் சோதனை வறுமையானால் நீங்கள் உறுதியாக நின்று பாருங்க. இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதவி செய்தால் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். ஒய் சப்பித்து அக்தாமக்கும், உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவான். அல்லாஹ்வுக்கு உதவி நீங்க இறங்கிட்டீங்கன்னு சொன்னா, இது அல்லாஹ்வுக்காக நான் செய்யறேன்னு இறங்கி பாருங்க, எந்த அசைக்க முடியாது. பாதங்கள் எல்லாம் உறுதியாக்கிறோம். பாதத்தை சொன்னோம்னா போர்க்களத்தில் ஓடுவாங்கல்ல, கால் ஸ்டடியா இருந்தா ஓட மாட்டோம். அந்த மாதிரி போர்க்கள மாதிரி உதாரணத்தை வச்சு எல்லாம் என்ன செய்யறான்னா, உங்கள் பாதங்களை இறுகமா அதை நிலைப்படுத்தி வைக்கிறான். அல்லாஹ் எதுக்கு பயப்படாதீங்க அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதனால இந்த நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் வந்து பொதுவான துன்பங்களை அதை அசால்ட்டாக அலட்சியப்படுத்திடணும். இந்த ஏகத்துவத்தில் இருப்பதனால், சரியான கருத்தை சொல்வதனால் வரக்கூடிய துன்பங்களாக இருந்தால் அதனுடைய மறுமை பயனை எதிர்பார்த்து இப்படித்தான் வரும். வராட்டி தான் ஆச்சரியம். இப்படி வராமல் இருந்தா தான் நம்ம என்ன ஒருத்தனை அடிக்காம இருக்கிறானே, நம்ம ஒழுங்கா சொல்லலையோ அப்படின்னு நினைக்கணும். நம்ம அடிக்கலன்னு நினைக்கணும், என்னடா மூட்டு சொன்ன ஒரு போய் அடிக்க மாட்டேங்கிறானே, அப்ப நம்ம கரெக்டா சொல்லல அப்படி நினைக்கக்கூடியவர்கள் நீங்க மாறி பாருங்க, புஷ்னு போயிடும், ஒண்ணுமே தெரியாது.
வணங்குதா? அப்படி நிலையாக நம்ம இருந்த காரணத்தினால் தான் அல்லாஹ் வெற்றியை தருகிறான். இப்படியா நிலையான மக்கள் 1 2 3ங்கிறதுக்கு பதிலாக பல்லாயிரக்கணக்கில் இந்த ஜமாத்துல அல்லாஹ் தாயிகளை உருவாக்கி வைத்திருக்கிறான். இருக்கக்கூடிய நீங்களும் அந்த மாதிரி உருவாகுவீர்களேயானால் வெகு விரைவில் தமிழகம் தௌஹீத் கோட்டையாக மாறும் இன்ஷா அல்லாஹ். அப்படி அதை உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் எங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.